குட் மார்னிங். இப்போ வந்து நீங்கள் ஹெச்ஓ, ஏஓ, ஏஏஓ, ஏஹெச்ஓ இந்த பேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடிஹெச் யாராவது இருக்கீங்களா? ஏடிஹெச் இதில் ஏடிஹெச் ஏடிஹெச் இல்லை. ஸோ இப்போ இந்த அடுத்த ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நீங்கள் எழுத போகிற எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். அடுத்தது உங்களுடைய ஜிகே சிலபஸ் வந்து பார்த்துடலாம். அடுத்து நம்ம அக்ரி ஆரம்பிக்கும் போது அக்ரி சிலபஸும் நாம் அக்ரி, ஹார்டிகல்ச்சர், அப்புறம் என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இனிஷியலாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்தது நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி வந்து அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதம் வந்து எப்படி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் நான் வந்து சொல்கிறேன் இனிஷியலாக. அப்புறம் அடுத்து ஃபர்தர் கிளாஸஸில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து எப்படி படிக்கணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ உங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் திறனறிவு தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 2 பேப்பர் தான் உங்களுக்கு, பேப்பர் 1, பேப்பர் 2, 2 பேப்பர். பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா தமிழ் இருக்கும், 100 கொஸ்டின் வந்து பொது அறிவு, அதாவது ஜிகே வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ரைட்டுங்களா? பேப்பர் 1. பேப்பர் 2ல் வந்து நீங்கள் ஏஓவா ஏஏஓவா இருந்தால் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு, இதுவே ஹெச்ஓ ஏஹெச்ஓக்கு வந்து என்னது ஹார்டிகல்ச்சர் பேப்பர் வந்து இருக்கும். இது வந்து 200 கொஸ்டின். இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த 200மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். 200ம் சரி, இங்கே இருக்கிறதும் சரி, 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், மொத்தம் ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ் கீழே வந்து இருக்குன்னா ஏ, பி, சி, டி 4 ஆப்ஷன், 5ஆவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஆன்சர் நாட் நோன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, விடை தெரியவில்லைன்னு சொல்லிட்டு. இதுமாரி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நெகட்டிவ்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி எடுத்த மார்க்லேருந்து குறைப்பாங்க. இப்போ 10 கேள்வி ஆன்சர் பண்ணுறீங்க, 10 கேள்விக்கு 10 மார்க் அப்படின்னா 11வது கேள்வி தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி எடுத்த 10 மார்க்லேருந்து 1 மார்க் குறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி இங்கே டிஎன்பிசியில் கிடையாது. நீங்கள் எத்தனை கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும் மார்க்கு, தப்பான ஆன்சருக்கெல்லாம் மார்க் டிடக்ட் பண்ண மாட்டாங்க. ரைட்டாக? இங்கே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ 2 பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏல வந்து பொது தமிழ். ஆனால் நீங்கள் இதில் எடுக்கிற மார்க்கு உங்களுடைய அதாவது செலெக்ஷனுக்கு யூஸ் ஆகாது. இப்போ ஒரு 100 கொஷின் இருக்குதுன்னா 40 கொஷின், ஐ திங்க் 60 மார்க்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேயும் என்ன மார்க்கு? 1.5 மார்க். இந்த 100க்கு மட்டும் உங்களுக்கு மார்க் கிடையாது. அதாவது நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏஓவாக இருக்கட்டும், ஏஏவாக இருக்கட்டும், ஹெச்ஓ இன்டர்வியூ கிடையாது. எக்ஸப்ட் ஏடிஹெச் இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது. லாஸ்ட்டு முறை, அதுக்கு முன்னாடியெல்லாம் போன ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூலாம் எடுத்தாங்க, அதுக்கு முன்னாடியெல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் எடுத்தாங்க. ஏஓ, ஹெச்ஓ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க, இதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் ஒரு மார்க் எடுக்கிறது, 2யும் சேர்த்து உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது, இன்டர்வியூலாம் தூக்கிட்டாங்க, யாருக்குமே இன்டர்வியூ கிடையாது எக்ஸப்ட் ஏடிஹெச். ஸோ அது ஓரளவுக்கு குரூப் 1 கேட்டருங்கிறதுனால அதுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்கும். பட் ஹெச்ஓ, ஏஓ, ஏஏஓ, ஏஹெச்ஓக்கு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ எக்ஸாமில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய செலெக்ஷன். ரைட்டா? ஸோ இப்போ இதில் இந்த 100 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, தமிழ் வந்து உங்களுக்கு பேசிக்காக தமிழ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ அந்த 100 கொஷினில் 40 மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய அடுத்த பார்ட்டான இந்த 100ஐயும் இந்த 200ஐயும் திருத்துவாங்க. தமிழில் நீங்கள் வந்து 100 கொஷினுக்கு 30 கொஷின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது ஃபர்தராக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் உங்கள் எக்ஸாம் பேப்பரை திருத்த மாட்டாங்க. ரைட்? அதனால தான் அதுக்கு பேர் வந்து என்னது, தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் தேர்வுத்தாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நினைக்கிறேன் தேர்வுத்தாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனால் தான். அப்போ இது ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும். இந்த 200 கொஸ்டின் சேர்த்து ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும். அதில் அந்த 100 கொஸ்டின் ஃபஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி 1 ஹவரோ 1 ஹவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த 100 கொஸ்டினுக்கு வந்து என்னது 2 மணி நேரம். அப்போ மொத்தம் வந்து எத்தனை மணி நேரம் வந்து எக்ஸாமு? 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த 200 கொஸ்டினுக்கும் 3 மணி நேரம் தான் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து இருக்கும், 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி, அப்போ இங்கே நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு நடத்திடுவாங்க அந்த 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி.
அடுத்தது ஜிகே பார்ட், ரெண்டாவது பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பொது அறிவு கீழே நம்ம பின்னாடி பார்க்கலாம், பொது அறிவில் என்னென்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம், அது நம்ம நடத்திடுவோம். மூணாவது அக்ரினா அக்ரி, ஜிகேனா ஜிகே. ஸோ அந்த 3 பார்ட்டும் கவர் ஆகி தான் உங்களுக்கு இருக்கும். இங்கே உங்களுக்கான இது மெட்டீரியல், கிளாஸஸ்ஸு, டெஸ்ட். ஸோ இந்த முறை நாங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த முறை எக்ஸாம் பேட்டர்ன் இது புரியுதில்ல, புரிஞ்சுதா எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்னில் தெளிவாக இருந்துக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னில் நான் திரும்ப இன்னொரு முறை நான் வந்து சொல்கிறேன். 2 பேப்பர் வந்து இருக்கும். பேப்பர் 1 வந்து ஜிகேவும் தமிழும் சேர்ந்து இருக்கும். 200 கொஸ்டின், தமிழ் ஒரு 100 கொஸ்டின், ஜிகே ஒரு 100 கொஸ்டின், பொது அறிவு. ரைட்டா? பொது அறிவு பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். பைலிங்குவலாக இருக்கும். எக்ஸாம் பைலிங்குவலாக இருக்கும். தமிழ் எப்படி இருக்கும்? தமிழில் மட்டும்தான் இருக்கும். ரைட்? ஸோ இப்போ இந்த பார்ட்டில் இந்த 100 கொஸ்டின் 100 மார்க்கில் நீங்கள் ஒரு மினிமம் மார்க் எடுத்தால் தான் அடுத்த பார்ட்டை திருத்துவாங்க. சொல்ல புரிஞ்சதுங்களா? 100 கொஸ்டின். அடுத்தது பேப்பர் 2 ஏஓ ஹெச்ஓக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும், தமிழில் கொஸ்டின் இருக்காது. ஏஏஓ ஏஹெச்ஓக்கு மட்டும்தான் என்னவா இருக்கும்? இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 2வது பேப்பர். ஸோ இதுதான் பேசிக்காக. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட், எனி கிளாரிஃபிகேஷன்? இது காலேஜ் மாரி கிடையாது. நான் அடுத்து சொல்கிறேன் இங்கே எப்படி வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் காலேஜ்லேயோ உங்களை டிப்ளமோ கோர்ஸ்லையோ அல்லது யூஜி டிகிரிலையோ இருக்கிற மாதிரி இங்கே கிடையாது. நீங்கள் டிகிரி அந்த டிப்ளமோ முடிச்சிட்டிங்க, டிகிரி முடிச்சிட்டிங்க. அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளார வர போகிறீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. வி வில் கிவ் அன் ஐடியா. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஒரு ஐடியா கொடுப்போம். இப்படி படிங்க, இதை எதாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுங்கள், இப்படி வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இப்படி டெஸ்ட் எழுதுங்கன்ற ஐடியாவை கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் இதுவரையும் ஒரு 700 பேருக்கு மேலே வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட ஏஓ ஏஹெச்ஓ எக்ஸாம் நடந்தது. எல்லா கொஸ்டினும் ரொம்ப ஈஸி. பேப்பர்லாம் என்ன நடத்தினமோ அதுதான் கொஸ்டின். ஒன்று நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தது. ஒவ்வொன்று எக்ஸாம்பிள்ஸ் நான் அப்பப்போ காமிப்பேன். நான் என்னுடைய கோர்ஸ் நடத்தும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி படிக்கணும், வெளியில் எதுவும் இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் எதுவும் தேட வேணாம். இப்போ இருக்கிற டைம் இன்னும் நான் சொல்லணும், ஒரு நார்மலாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், இந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு மினிமம் நம்மளுக்கு தேவைப்படுற டைம் வந்து 10லேருந்து 12 மாதம் வந்து வேணும் மினிமம். நீங்களாம் வந்து காலேஜ்லேயே அக்ரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஈஸி இங்கே எடுக்கிறது. இப்போ நீங்கள் காலேஜில் படித்த அக்ரிக்கும் இப்போ அடுத்து நான் ஆஃப்டர்நூன் ஒரு இந்த செஷன் முடிஞ்சு சாயில் சயின்ஸ் எடுப்பேன். அதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். காலேஜில் நம்ம எப்படி படித்தோம், இங்கே எப்படி கிளாஸஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அங்கே என்னடா படித்தோம் சாயில் சயின்ஸ்னால் பாதி பேருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. நானும் காலேஜில் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. பெருசாக சாயில் சயின்ஸ் ஆனால் இப்போ என்னுடைய நாங்கள் சாயில் சயின்ஸ் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இனிஷியலாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் தான், ஹார்டிகல்ச்சரும் சரி தான். ஹார்டிகல்ச்சராக நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வருவீங்க இங்கே எடுக்கும்போது தெரியும் நாம் எப்படி ஹார்டிகல்ச்சர் படித்தோம், இங்கே எப்படி வந்து கிளாஸஸ் போகுதுன்னு. இங்கே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுறது கிடையாது. எக்ஸாமுக்கு உங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ண வைக்கிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ யூ ஷுட் ஹேவ் சம் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படின்னா இந்த 1.5 மணி நேரம் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு எக்ஸாமுக்கான உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் அந்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறதான பிளான். ரைட்? இங்கே பொறுத்தவரை ஒரு அப்படியே ரிஜிடா ஸ்ட்ரிஞ்சண்டா தமிழில் ஒன்றும் ரொம்ப இறுக்கமாக ரொம்ப வந்து மன அழுத்தத்தோட அப்பெல்லாம் வேணாம். ரிலாக்ஸாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். யூ ஹேவ் சஃபிஷியன்ட் டைம் அண்டு நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து என்ன பண்ணிக்கங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா முடிவு எடுத்துக்காங்க, நாம் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கோம் லைஃப்பில் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு 6 மாதத்தில் என்ன படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவை நல்லா கேதர் பண்ணிக்குவீங்க. அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், உடனே நீங்கள் எழுதுவீங்க, கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா லாஸ்ட் நாங்கள் ஒரு அச்சீவர்ஸ் மீட் போட்டோம். அதில் வெறும் 6 மாதம் 8 மாதம் படித்தவங்க மட்டும்தான் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஏஓ ஏஹெச்ஓ ஏஓ லாஸ்ட் டைம் ஹெச்ஓ வரல, 2023 தான் ஹெச்ஓ வந்தது. ஸோ அப்போவும் வந்து நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆனாங்க. எப்போவுமே டாப்பர்ஸ் இங்கேருந்து தான் போவாங்க. ஆல்வேஸ் டாப்பர்ஸ் இங்கேருந்து தான் மேக்ஸிமம் வந்து, அப்படி இல்லைனாலும் பழைய ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் இங்கே வந்து படிச்சிருப்பாங்க. எதர் மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்க, அல்லது கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணியிருப்பாங்க, இல்லை டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இந்த முறை வந்து இதுவரையிலும் இல்லாத மாதிரி இந்த முறை வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் கிளாஸஸை வந்து மாடிஃபை பண்ணுறோம். அந்த எப்படி நாங்கள் அடுத்து கொடுக்க போகிறோம்னு நான் சொல்கிறேன். இதுவரையிலும் இருக்கிற மாதிரியான கிளாஸஸ் மீன்ஸ் கிளாஸ் ஷெட்யூல் வந்து வித்தியாசப்படும். நான் எப்படின்னு சொல்கிறேன், இந்த முறை வி ஹவ் பிளான்டு வேறு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அதை நம்ம சொல்கிறோம். ரைட்? இது புரிஞ்சுதானே என்னன்ட்டு? சப்ஜெக்ட்ஸு இதுதான், 2 பேப்பர். இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி, பொது அறிவு பேப்பர் 2, பேப்பர் 1ல் இருக்குது. பேப்பர் 2ல் உங்கள் சப்ஜெக்ட் 200 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஒரு கொஷினுக்கு எத்தனை மார்க் நான் சொன்னேன்? 1.5 மார்க். அப்போ எத்தனை மார்க்கு? 300 மார்க்.
இங்கே வந்து எத்தனை, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், 100 கொஸ்டினுக்கு அப்போ என்ன வரும், 150 மார்க், ரைட்டா, 150 மார்க். ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படிங்கனால இத்தனை மார்க் எடுக்கணும்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போஸ்டிங் வந்து கிளியர் ஆகணும்னா இந்த 200 கொஸ்டினுக்கு 170 ப்ளஸ், ஏன்னா போஸ்டிங்கை பொறுத்து. இங்கே ஜிகேல 70க்கு, ஸோ 100க்கு 70 கொஸ்டினை மேலே ஆன்சர் பண்ணணும். ஆனால் இது ஜாலியாக பண்ணலாம். முன்னாடியெல்லாம் 2019, 17 நாங்கள் கிளாஸ்லாம் எடுக்கும்போது 140 கொஸ்டின் ஆன்சர் பண்ணவங்களாம் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க சப்ஜெக்டில். ஜிகேல 60, 55 ஆன்சர் பண்ணவங்களாம் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரைட். சரிங்க, நான் ஜாயின் பண்ணதுனால என்ன தான் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணதில் யூ ஹாவ் ட்ரிபிள் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 3 அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஒன்று, இங்கே படிக்கிற நீங்கள் அக்ரி ஹார்ட்டியை வச்சு இந்தியாவில் நடக்கிற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் எழுதலாம். இந்தியாவில் நடக்கிற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் எழுதலாம். நோட்ஸ் நம்ம கொடுப்போம், நீங்கள் நோட்ஸை பாருங்கள். ஒரு சாயில் சயின்ஸ் நோட்ஸ் நீங்கள் வாங்கி படிச்சுட்டு நீங்கள் ஐசிஆர், ஜேஆர்எஃப்ஓ, நெட் எக்ஸாமோ எழுதணும். நாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் யாராவது படிக்கிறேன்னு நினச்சாங்கன்னா அந்த சாயில் சயின்ஸ் நோட்ஸ் வச்சு எழுதி படித்தாவே கிளியர் பண்ணலாம். மீன்ஸ் அந்த அளவுக்கான அந்த கொஸ்டின் மெட்டீரியலோட ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும், ரைட்டா. ஒன்று, ஐபிபிஎஸ் பேங்கிங் எக்ஸாமுக்கு தேவையான அக்ரி சப்ஜெக்ட் இங்கே என்ன சாயில் சயின்ஸ் நடத்துகிறோமோ இல்லை வேறு சப்ஜெக்ட் நடத்துகிறோமோ அதே தான் என்ன வரும் பேங்கிங் எக்ஸாம்லையும் நீங்கள் எழுதுறதுக்கு. ஸோ அப்போ அக்ரி ரிலேட்டடான எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் இப்போ நாம் கொடுக்குறவங்களுக்கு நோட்ஸு, கிளாஸஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்த பார்ட் இங்கே ஜிகே நடத்துகிறோம் இல்லையா. இப்போ ஏஓஹெச்ஓ இருக்கிறவங்களுக்கு அந்த ஜிகே என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும்னா குரூப் 1 சிலபஸ் அப்படியே இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இருக்கிற பொது அறிவு சிலபஸ் தான் அப்படியே உங்களோட ஏஓஹெச்ஓ எழுதுகிறவங்களுக்கு. அப்போ இங்கே படிக்கிற அந்த ஜிகே வச்சு குரூப் 1, குரூப் 2 இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ 2 போஸ்டோட ஜிகே பொது அறிவு அப்படியே நீங்கள் வந்து எழுதலாம். இப்போ நீங்கள் தனியாக போய் ஒரு கோர்ஸ் ஜிகே ஜாயின் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டில் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது, லீடிங் இன்ஸ்டியூட்ஸ். அங்கே கொடுக்குற அளவுக்கு இங்கேயும் இருக்கும் ஜிகே பார்ட். என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே டிஎன்பிசி குரூப் 1 ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மட்டும்தான் எடுப்பாங்க, பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் எடுப்பாங்க. 10 மாதம் எடுப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இங்கே நாம் என்ன பண்ணணும், தமிழ் நடத்தணும், அடுத்தது என்னது ஜிகே பார்ட் நடத்தணும், உங்களுடைய சப்ஜெக்டும் நடத்தணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை 3ஐயும் கவர் பண்ணுறது. அதனால தான் நான் மினிமம் வந்து என்ன ஆகணும் 10லேருந்து ஆல்மோஸ்ட் அந்த டைம் வந்துடும். நான் முடிக்கிறதுக்குள்ளே 2000 6 மந்த், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ்னால் கரெக்டாக டைம் வந்து இருக்கும். இந்த பர்டிகுலர் டைமில் உங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்க கை தூக்குங்க. ஃபஸ்ட் டைம் நான் டிஎன்பிசி ஜிகே எதுவுமே எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் ஜிகேலாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ஜென்ரல் நாலேஜெல்லாம் படிச்சிருக்கிறேன், சும்மா தூக்குங்க, ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. அவங்களுக்கு தெரியும், அவங்களோட அப்போ அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்களே. இந்தமாதிரி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அக்ரி மட்டும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, இல்லாத ஜிகே மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைனா 2ம் ஜாயின் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆனால் ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டோடையும் உங்களை கம்பீட் பண்ண வைக்கிறதா எங்களுடைய வேலை. நிறைய பேர் கிளியர் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில். ஆல்ரெடி குரூப் 1லாம் படிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, குரூப் 2 படிக்கிறவங்க அக்ரி முடிச்சுட்டு ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு நிறைய பேர் படிப்பாங்க. ஆனால் அவங்களையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி இங்கேருந்து டாப்பர் ஆவாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து சப்ஜெக்ட்டு ப்ளஸ் நம்ம ஜிகேலையும் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே வந்து. ஸோ அப்போ நீங்கள் இதை படிக்கிறதே ஜிகே மெட்டீரியல் இதை வச்சு குரூப் பண்ணி எழுதலாம். அப்போ டிப்ளமோ நாங்கள் என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த தரத்தில் இருக்கும்னா குரூப் 4 ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கும், ஜிகே வந்து இருக்கும். குரூப் 4 ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கும், பொது அறிவு இருக்கும். அதை வச்சு அந்த பொது அறிவு பார்ட் இங்கே என்ன நடத்துகிறோமோ அதை வச்சு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், குரூப் 4 எழுதலாம். இங்கே தமிழ் நடத்துகிறோம் இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி, இது மோரார்லெஸ் 90% சிலபஸ் மேலே அப்படியே குரூப் 4ஓட தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, தமிழ் பார்ட். குரூப் 4லேயும் இதே 2 பேப்பர் இருக்கும், தமிழ் ஜிகே மட்டும்தான். அங்கே வந்து உங்கள் அக்ரி பேப்பர், ஹார்டி பேப்பர் எதுவும் கிடையாது. தமிழ்னு ஒரு பேப்பர் இருக்கும், ஜிகே ஒரு பேப்பர் இருக்கும். இது 2 மட்டும் தான், இது 2மே இங்கே கவர் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ டிப்ளமோ படிக்கிறவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். இப்போ இங்கே இவ்வளோ நேரம் எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்து டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதணும். தட் வில் கிவ் an ஐடியா. இன்னொன்று, நான் என்ன தான் சொன்னாலும் சரி, என்ன தான் நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து படிக்காமல் வந்து அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. ஸோ இங்கே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னா, இப்போ வரும்போது நீங்கள் 0 நாலேஜில் வரீங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தடுத்து ஒரு 1 மந்தில் யூ வில் மே கெயின் 5%, அடுத்த 1 மந்தில் ஒரு 20%. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அந்த மோடுக்குள்ளார நீங்கள் வர முடியும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அல்லது பைக் ஓட்டுறோம்னா எடுத்த உடனே நம்ம பைக்கோ சைக்கிளோ வந்து ஓட்ட முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இந்த ஃபில். அதேமாரி நீங்கள் எடுத்த உடனே ஒரு இது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாதிரி வந்து இது இருக்காது. இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நாளைக்கு எக்ஸாம் வருது, அடுத்த நாள் போஸ்டிங் வந்துலாம் கிடையாது. யூ ஹவ் டு, இது ஒரு ப்ராசஸ். இப்போ நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதி மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைனாலும் அடுத்தது கன்டினியூ பண்ணணும் இந்த ப்ராசஸ். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு பாலிட்டி ஒரு மேடம் கிளாஸ் எடுக்க வருவாங்க, அவங்களும் அக்ரி தான். 5 வருஷமாக வந்து குரூப் 1 எழுதிட்டு இருக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சது. இப்போ வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வந்து இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க தொடர்ச்சியாக இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. இட் இஸ் ஏ ப்ராசஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரையில் 1 நாளில் 2 நாளில் வந்து எதுவும் கற்றுக்க முடியாது. பொறுமை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். இப்போ இங்கே படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே எக்ஸாம் வந்தாலும் சரி வரலாலும் சரி. 2வது நான் சொல்கிறேன், எக்ஸாம் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைனாலும் இங்கே படிக்கிறத வச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸாமுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாரி வந்து. இப்போ எக்ஸாம் வரலாம் என்ன அர்த்தம்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. இந்த 6 மாதம் இருக்கா, நம்ம ஜாலியாக போகலாம், சும்மா அட்டன் பண்ணலாம், அடுத்து ஒரு வாரம் கிளாஸ் கட் பண்ணலாம். நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை, யூ ஹேவ் டு ஹேவ் சம் டிசிப்ளின். கிளாஸா நம்ம வரோமா, ஒரு 3 மணி நேரம் அட்டன் பண்ணுறோமா, அதில் இருக்கிற 100% நம்மளுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5%, 10%. இப்போ இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் சொல்லியிருக்கோமா, ஒரு 5 பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுதா, ஓகே குட். அடுத்த கிளாஸ் வரோம், ஒரு 10 பாயிண்ட் தெரியுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். கிளாஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் அடுத்த ஒரு 6லேருந்து ஒரு 8 மாதம் இந்த கோர்ஸ் இருக்குதுன்னா கொஞ்சமாவது சின்சியராக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது இனிஷியல் ஸ்டேஜ். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணலாம். சொல்லுங்க, புரியுதுங்களா? எனி எக்ஸாம்ஸ் இதுவரையும் புரிஞ்சது தானே என்ன சொன்னன்ட்டு? அடுத்து போகலாமா? சே எஸ் ஆர் நோ, ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, ஏதோ ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, டன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நான் பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சுங்க, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சொல்லிட்டோம், ரைட்டா? சரி, நானும் என்னை பற்றி நான் சொல்ல, உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ண கேட்டுக்கிறேன். நான் வந்து பற்றி என்னுடைய பேர் வந்து அருள், ஓகேங்களா? இப்போ நான் அக்ரி ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். லீவ் நாளில் அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எழுதிட்டு இருக்கிறேன். நான் யூஜி வந்து கிள்ளிக்குளம், பிஜி வந்து ஐஆர்ஐ வெஜிடபிள் சயின்ஸ், பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர். ஸோ 2010 வந்து ஐசிஆர் ஜேஆர்எஃப் எக்ஸாமில் நேஷ்னல் ஃபஸ்ட்டு ஹார்டிகல்ச்சரில். அப்புறம் 2012-13 ஏவி எக்ஸாம் நடந்தது, அதனுடைய ஸ்டேட் ஃபஸ்ட்டு நான். அப்புறம் இப்போ ஃபர்தராக வந்து ஏடிஹெச் 2019 நடந்தது, அதில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு. பட் நான் ஏடிஹெச் ஜாயின் பண்ணல, இப்போ ஏஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து சாயில் சயின்ஸ், என்டமாலஜி, மேக்ஸிமம் ஹார்டிகல்ச்சரோட மேஜர் போர்ஷன், ப்ரீடிங், பயோடெக்னாலஜி, இதெல்லாம் நான் வந்து எடுப்பேன். ஜிகேல ஒரு 2-3 பார்ட் வந்து எடுப்பேன். ஜிகேல வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சப்போஸ் வேறு எதுவும் இல்லைன்னா ஜியாகிரஃபி, இந்தமாரி சப்ஜெக்ட் ஏதாவது வந்து ஹேண்டில் பண்ணுவேன், ரைட்டா? முன்னாடி பாலிட்டி, ஐஎன்எம் எல்லா சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். லாஸ்ட் பேட்சில் ஐஎன்எம் எடுத்தேன், ஐஎன்எம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலாம் வந்து எடுத்தேன். இப்போ வந்து வேறு ஃபேக்கல்ட்டி எதாவது அலாட் பண்ணுவோம். ஸோ டைம் இருந்தால் எடுத்து நான் எடுப்பேன். சொல்லுது புரியுதுங்களா? இதுதான் உங்களை பற்றி நான் அப்புறம் வந்து நான் கேட்டுக்கிறேன், ரைட்டா? ஸோ இப்போ சப்ஜெக்ட் பார்ட் அண்டு ஜிகே பார்ட் 2 இருக்குது, ரைட்டா? இப்போ நம்ம சிலபஸ்குள்ளார் போகலான்னு நினைக்கிறேன், ரைட்டா? சிலபஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். எங்கேயாவது புரியலன்னா சொல்லுங்கள், ரைட்டா? டன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவல். யூஜி லெவல் அப்படிங்கிறது வேறு யாருக்குன்னா குரூப் 1 லெவல். குரூப் 1 லெவலில் ஏஓ ஹெச்ஓ எழுதுகிறவங்களுக்கான சிலபஸ் ஜிகேல. நீங்கள் ஏதாவது நம்ம சொல்கிறோன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சிலபஸ் எல்லாமே உங்கள் குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். எல்லாமே இனிமேல் உங்களுக்கு கம்யூனிகேஷன் எதில் இருக்கும் அப்படின்னு என்ன இருக்கும், டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இதில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஜிகே பொறுத்தவரையில் அவங்க 2ஆக பிரிக்கிறாங்க. நீங்கள் இந்த 175 கொஸ்டினுக்குள்ளார போக வேணாம். இது வந்து கொஸ்டினை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க, சிலபஸ் ஒன்று தான். உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நம்ம சொன்னோம்? 100 கொஸ்டின் தான் சொன்னோம். இந்த 100 கொஸ்டினை நாம் 2ஆக பிரிக்கலாம், 25, 75. 100 கொஸ்டின் நம்ம சொன்னோம் இல்லையா பொது அறிவில், அந்த 100 கொஸ்டினை 2ஆக பிரிக்கலாம், 75 கொஸ்டின், 25 கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. இப்போ ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களா, 6லேருந்து 10th வரையில் மேத்ஸு. அதில் இருக்கிற சிம்பிள் மேத்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை கிளியர் பண்ண முடியாதுங்கிறத டிசைட் பண்ணுற ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா இது. உங்களுக்கு இனிஷியலாக இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிகே பார்ட்டில் இனிஷியலாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் இருக்கும்,
ஆப்டியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கணக்கு வராதுன்னு சொல்லுவீங்களா, இது எப்போ ஈஸி ஆகுன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு நடத்துகிறாங்களா, முடிச்சு போகணுன்னு ஈவினிங் போனோடனே எத்தனை நாள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ப்ராக்டிஸ் பண்ண தான் இதில் வந்து. ஸோ நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கணும், வாங்க முடியாது, வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த 25 கொஸ்டின். அந்த 100 கொஸ்டினில் 25 கொஸ்டினுக்கு 24 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் ஜிகேல இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ஜிகேல மார்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதுதான் ஒன் ஏரியா. ஸோ ஜிகேல 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. கொஸ்டின்லேயே 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் இருக்கும். திறனறிவு தேர்வுன்னு சொல்லுவாங்க, கணிதம் மட்டும் திறனறிவு தேர்வுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி தமிழ்லையும் பார்க்கலாம். 2வது தான் 75 கொஸ்டின். அந்த 75 கொஸ்டினுக்கான சிலபஸ் தான் 1 by 1 வந்து கொடுத்துருக்கு. சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்களா, மீசிமா, மீபேவா, எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் சதவிகிதம், விகிதம், விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏரியா வால்யூம். ஏரியா வால்யூமில் 2D 3Dலாம் இருக்கும். கியூபு, ஸ்கொயரு, ரெக்டாங்குலரு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து இதில் பேசிக்காக வந்து இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த 75 பார்ட்டை வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, 75 கொஸ்டினுக்கு பாருங்கள். முன்னாடி எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பார்ட்லையும் எத்தனை கொஸ்டின் வரும்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத்தனை ஒவ்வொரு பார்ட்லையும் அக்ரியிலையாக இருக்கட்டும், ஜிகேலையாக இருக்கட்டும், எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நாம் கேட்போம், எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்போங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. முக்கியமானது ஒரு பாயிண்ட், எப்பவுமே நீங்கள் படிக்கும்போது சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு லைனுக்கும் உங்களுக்கு மீனிங் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்துல நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய சப்கான்சியஸ் மெமரியில் கூட போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலபஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்கும். அக்ரியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், சிலபஸ் ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது ஜிகேல ரொம்ப முக்கியமானது எது? ஆப்டிடியூட். அந்த 25 கொஸ்டின். இந்த 75 கொஸ்டினில் அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மீதி இருக்கிற 75 கொஸ்டினில் ஜென்ரல் சயின்ஸ், அதாவது சயின்ஸில் நம்ம பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த பார்ட். பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து இதுதான் அவங்க சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 10 கொஸ்டின் இதுலேருந்து வரும்னு சொல்கிறாங்க. 10 கொஸ்டின்ங்கிறது அவங்க வந்து 200 கொஸ்டினுக்கு. இது அப்படியே நம்ம வந்து பாதியாக பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது இங்கே வந்து இது நீ கன்ஃபியூஸ் ஆகணும்னா 5 கொஸ்டின் இதுலேருந்து வரும். ஏன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் தான் வரும். எத்தனை கொஸ்டின் வரும்? 100. இது குரூப் 1ல் 200 கொஸ்டின். ஆக்சுவலாக குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு நான் அந்த சிலபஸை காமிக்கிறதுனால அதை சொல்கிறேன். உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்குது? ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபிங்கிறது புவியியல். இது வந்து ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிலபஸில் இது குரூப் 1ல் தான் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. இதே வந்து நம்ம டிப்ளமோ கோர்ஸ்க்கான அதுவும் பார்ப்போம். ஜியாகிரஃபினா என்ன வரும்னா, இந்திய புவியியல்னா இந்தியாவை பற்றி அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து எங்கெங்கே ஆறுகள் இருக்குது, என்னென்ன மலைத்தொடர்கள் வந்து இருக்குது, ரிவர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது, பிளைன்ஸு, என்னென்ன இனங்கள் வந்து இருக்குது, பாப்புலேஷனை பற்றி கொஞ்சம் கேள்விகள் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட், எவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியா எங்கெங்கே இருக்குது, ஃபாரஸ்ட்டில் முக்கியமான நம்ம பார்க்குறீங்களா, டைகர் ரிசர்வ் எங்கெங்கே இருக்குது, எலிஃபென்ட் ரிசர்வ் எங்கே இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான சில கேள்விகள் வந்து இருக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதில் கொடுத்துருப்போம், பொல்யூஷன் ரிலேட்டடாக. ஸோ ஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது புவியியல்னு ஒரு சாப்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்கூலில் சோசியல் சயின்ஸில் ஒரு பாட்டை என்ன இருக்கும், ஜியாகிரஃபின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இது ஒரு 5 கொஸ்டின். ரைட்டா? அடுத்தது 3வது பார்ட்டு. இந்த நான் பார்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த பார்ட் சொல்லிவிட்டு இதில் முக்கியமானது எதுன்னு நான் சொல்கிறேன். ரைட்டா? அடுத்தது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏரியா வந்து மெர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று இந்தியாவோட வரலாறு. இந்திய வரலாறு அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம்னு படிச்சிருப்பீங்களா ஸ்கூலில். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து இங்கே ஆங்கிலேயர்கள் வருகை புரிந்திருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வரையில் இருக்கிறது இந்திய வரலாறு. அது ஆன்சியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, பண்டைய கால வரலாறு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆன்சியன், மிடிவல், இந்த பாட்டெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. இது ஒரு பார்ட் சொல்லி நினைக்கிறேன். அடுத்த பார்ட்டு தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அடுத்த பார்ட்டு தான் வந்து என்னது, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்திய விடுதலை போருக்கு ஆரம்பித்து, அதாவது பிரிட்டிஷார் வந்ததுலேருந்து இந்தியா எப்படி சுதந்திரம் வாங்கினாங்க, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமேல் எப்படி இந்தியா இருந்தது அப்படிங்கிறத பார்க்கறது. சுதந்திரம் வாங்குற வரையிலும் இருக்கிற ஒரு முக்கியமான பாட்டு தான் இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்த்து கொஸ்டின்ஸ் வந்து 10 தான். இங்கே வந்து 200 கொஸ்டினுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க குரூப் 1க்கு. இது வந்து 10 மார்க். இதில் 5 கொஸ்டின், இதில் 5 கொஸ்டின். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதில் என்னென்ன வரும்னா பாருங்கள், அம்பேத்கர் பற்றி கொஞ்சம் நம்ம படிக்கணும், பகத்சிங் பற்றி படிக்கணும், பாரதியார்,
அடுத்து என்னது விஓசி வஉசி பற்றி படிக்கணும். காமராஜர், மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், அண்ணா, ரவீந்திரநாத் தாகூர், சுபாஷ் சந்திர போஸ் தலைவர்கள் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, விடுதலை போராட்டத்துக்கு என்ன பங்களிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம், டெல்லி சுல்தானியர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு அவங்கள பற்றிலாம் நம்ம கொஞ்சம் படிக்கணும். இது வந்து முன்னாடி ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்கிறது. ரைட்டா? இந்த ஐஎன்எம் வந்து ஒரு முக்கியமான பார்ட். ஐஎன்எம் வந்து ஒரு ஜிகேல நான் முக்கியமான சொன்னேன் இல்லைங்களா? இப்போ சயின்ஸோ ஜியாகிரபியோ நான் அதிகம் சொல்லலாம். இதுவும் ஆர்டரா பின்னாடி நான் சொல்கிறேன். பட் என்ன படிக்கணுங்கிறது மட்டும் தமிழ்லையும் பின்னாடி நான் பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் வந்து என்னது? இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டிங்கிறது இந்திய அரசியலமைப்பு. தமிழில் இதுக்கு பேர் என்னது? இந்திய அரசியலமைப்பு. இப்போ ஒரு அரசு இயங்குகிறது அப்படின்னா, ஒரு அரசோ அரசாங்கமோ இயங்குதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கணும்? அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்கோம், அரசியலமைப்பை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ அரசியலமைப்பை உருவாக்கி தான் எலெக்ஷனை நடத்துறதை பற்றி எலெக்ஷன் கமிஷனை ஏற்படுத்தியிருப்பாங்க. அரசியலமைப்பை பேஸ் பண்ணி தான் எம்எல்ஏ எம்பின்னு ஒன்று இருக்கணும், அவங்கள ஆட்சி செய்யணும். அரசாங்கம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு அரசியலமைப்பு, ஒரு அரசாங்கம் வந்து எப்படி இயங்கணும்னு சொல்கிறது தான் வந்து என்னது? இந்தியன் பாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் நிறைய படிப்போம். ஒரு கரப்ஷன் நடக்குது, ஊழல் நடக்குதுன்னா ஊழலை தடுக்கிறதுக்கு என்னென்ன அமைப்புகள் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு சிபிஐன்னு ஒன்று நம்ம படிச்சிருப்போம். சிபிஐன்னு படிச்சிருக்கீங்களா? ஊழல் தடுக்கிறது சிபிஐ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டி ஆக்ட் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அடிக்கடி படத்தில் நிறைய இடத்துல வந்து இருக்கும் பார்த்தீங்களா? அதேமாரி ஆட்கொணர்வு நீதி பேராணைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எந்த படம்? ஹெபியஸ் கார்பஸ் நிறைய படத்தில் வரும்ல. அது எல்லாமே வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டில் அடிப்படை உரிமைகள்னால் என்ன இருக்குது, அடிப்படை கடமைகள் என்ன இருக்குது, அப்புறம் இந்திய அரசியலமைப்பு எந்தெந்த அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க இதில். ரைட்? அதேமாரி பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு என்னென்ன நம்ம பண்ணுறோம். அதேமாரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பற்றிலாம் வந்து சொல்கிறாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்ன? நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், பொருள் வந்து தரமானதாக இருக்குதா, சரியான விலையில் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதெல்லாம் இருக்கும். ஸோ இந்தியன் பாலிட்டி வந்து ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு 10 கொஷின் வரும். 40 கொஷின் கிடையாது, 10 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்குது? அடுத்த டாப்பிக்கா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்தியன் எக்கானமினா இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தில் என்ன படிப்பீங்கன்னா, ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி படிப்பீங்க. ஐந்தாண்டு திட்டங்கள் எப்படி வந்து இருக்குது. அடுத்தது வந்து இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தோட பங்களிப்பு வந்து இருக்குது. வெவ்வேறு செக்டார், பிரைமரி, செகண்டரி, டெர்சரின்னு சொல்லுவாங்க. விவசாயம், தொழில்துறையில் இருக்கும். அதுக்கப்புறம் சேவைத்துறைகளில் இருக்கும். சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்க. அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியன் எக்கானமி ரிலேட்டடாக வரக்கூடிய ரிசர்வ் பேங்க் பற்றி கொஞ்சம் படிப்பீங்க. இப்போ நித்தி ஆயோக் பற்றி கொஞ்சம் தனியாக படிக்கிற மாதிரி வந்துருக்கும். 5 இயர் மாடல்ஸ். ரைட்டா? அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குள்ள உறவுகள், பொருளாதார ரீதியாக ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அந்தமாரி டாப்பிக்லாம் எதில் வரும்? இந்தியன் எக்கானமி. அது ஒரு 10 கொஷின் வரும்னு நினைக்கிறேன். 10 கொஷின் 5 கொஷின் வரும், கம்மியாக இருக்கும். அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் ஹெல்த் வந்து எப்படி வந்து இருக்குது, தமிழ்நாட்டோட எக்கானமி வந்து எப்படி இருக்குது, தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாட்டில் ஜியாகிரபி, தமிழ்நாட்டில் என்னென்ன ஆறுகள் ஓடுது, தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்கள் வந்து இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன மலைகள் வந்து இருக்குது, தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே இங்கே படிப்போம். தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் எப்படி இருக்குது, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இங்கே வந்து பார்ப்போம். ரைட்டா? தமிழ்நாட்டில் என்னென்ன சீர்திருத்தங்கள் நடந்தது அப்படிங்கிறதுலாம் ஒரு டாப்பிக்காக வரும். தமிழ்நாடு சும்மா இது இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும், அப்போ பின்னாடி நடத்தும்போது இதெல்லாம் புரியும். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ வந்து யூனிட் 6ல் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டோட வரலாறு, கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் சமூக பொலிட்டிக்கல் மூமெண்ட், சமூக, அது வந்து பொலிட்டிக்கல் என்னன்னு சொல்லுவாங்க, சமூக அரசியல் இயக்கங்கள் என்னென்ன வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடை பற்றி இதெல்லாம் ஒரு பாட்டு தான் திருக்குறள் வரும். திருக்குறள் நீங்கள் இப்போல இருந்தே 6th இருந்து 10th வரைக்கும் திருக்குறள், 12th வரையிலுமே திருக்குறள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிக்கணும். டெய்லி ஒரு 5 திருக்குறள் படிக்கணும். திருக்குறள்ல இருந்து மினிமம் 3லேருந்து 4 கேள்வி வரும். திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறள் இதில் கொடுத்துருப்பாங்க, திருக்குறள் பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தது இதே இதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சமூகத்தின் வரலாறு, நம்ம தமிழ் சமூகத்தினோட வரலாறு என்ன, அது தொடர்பான தொல்லியல் ஆய்வுகள் எங்கெங்கே பண்ணுறாங்க. கீழடி பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழடி தெரியுமா? கீழடி ஆய்வுகள் அடிக்கடி நியூஸில் இருக்கும். கீழடி இருந்திருக்கும், கொடுமணல், நிறைய இடம் சொல்லியிருப்பாங்க. அந்தமாரி தொல்லியல் ஆய்வுகள் ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது சங்க காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன தமிழ் இலக்கியங்கள் உருவானதுன்னு படிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியா, பட் மற்றதெல்லாம் பாருங்கள், திருக்குறள் பற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம். அங்கே நம்மளை இந்தியாவை பற்றி மட்டும்தான் படுத்திருப்போம். இந்தியாவோட விடுதலை போராட்டம் பற்றி பார்க்கறது முன்னாடி பார்த்த டாபிக். இங்கே தமிழ்நாட்டில் வந்து
தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கு கொண்டுச்சு, இதில் பெண்கள் எந்த அளவுக்கு வந்து இருந்தாங்க, அடுத்தது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் என்னென்ன சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து இருந்து சமூக இயக்கங்கள். அப்போ தந்தை பெரியார் தொடங்கினா வந்து சுயமரியாதை இயக்கம் இருந்தது, முக்கியமான வைகுண்ட சுவாமிகள், வள்ளலார், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர், கேள்விப்பட்டிருப்பீங்க அயோத்திதாசர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த சமூக அரசியல் இயக்கங்கள் எல்லாம் வரும். நீதி கட்சின்னு ஒன்று முன்னாடி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிட இயக்கம்னு அடிக்கடி சொல்றாங்களா, திராவிட அரசு இப்போ நடத்துகிற திராவிட அரசா இருக்குது. திராவிட அரசுங்கிறது எல்லாருக்குமான ஒரு அரசாக, அனைத்து மக்களுக்கும் ஒரு சமமான ஒரு அரசாக வந்து இருக்குதுன்னா சொல்லியிருப்பாங்களா. திராவிட இயக்கத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பெரியார் அண்ணா பற்றி நீங்கள் வந்து படிக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ இது எல்லாமே ஜிகேல. இப்போ ஜிகேல எகைன் என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சயின்ஸ் ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் விட்டுருங்க, கொஸ்டின் நான் திரும்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை கொஸ்டின்ட்டு. சயின்ஸ், அடுத்து வந்து என்னது ஜியாகிரபி, அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஐஎன்எம், ரைட்டா? அடுத்தது இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அடுத்தது ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்த பார்ட் எல்லாம் சேர்த்து 75 கொஸ்டின். இந்த ஆப்டியூட் பார்ட் நான் சொன்ன இல்லைங்களா, பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மீசியமா, மீபேவா, இருக்கக்கூடியதா, விகிதம், விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களா, அது டைம் அண்ட் ஒர்க்கு, ரீசனிங் பார்ட்டும் கொஞ்சம் சேர்ந்து இது மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார் கொடுத்துருக்காங்க, 25 கொஸ்டின். இதையுமே பிரிச்சுட்டாங்க, 25 கொஸ்டின், அது 75 கொஸ்டின். புரியுதா ஜிகேல எப்படி வந்து இருக்குதுன்ட்டு? இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் விட்டுருங்க, கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸுங்கிறது கம்மியாகும். ஏன்னா நம்ம வந்து 200 கொஸ்டினுக்கு ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருக்காங்க. இது குரூப் 1ஓட சிலபஸ். இப்போ நாம் பார்க்குற சிலபஸ் இதே டாபிக் தான் ஏஹெச்ஓ ஏஏஓக்கும் வரும். ஆனால் சிலபஸ் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. நாம் பார்த்த டாபிக் எல்லாம் உங்களுக்கு வரும். சயின்ஸு, ஜியாகிரபி, எக்கானமி, பாலிட்டி எல்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், பொது அறிவியல், ஜென்ரல் சயின்ஸ், இதில் தான் பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் வரும். அடுத்தது இந்திய புவியியல் நாம் பார்த்தோம். ரெண்டாவது. மூணாவது வந்து என்னது, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். சிலபஸ் வந்து இன்றைக்கி போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் சிலபஸ் உங்கள் குரூப்பில் அனுப்புவாங்க. சிலபஸ் எல்லார்ட்டையும் கையில் எப்பவுமே இருக்கணும். ஜிகேவும் சரி, அக்ரியும் சரி. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து என்னது, டவுன்லோடிங் சிலபஸ், டேக்கிங் பிரிண்ட் அவுட். சிலபஸ் உங்கள் கையில் எல்லார் கையிலையும் இருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுலேயுமே வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுலேயும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கலாம். இப்போலாம் நீங்கள் நினைக்க, நான் எப்படி படிக்கணும், ஈஸியாக படிக்கணும்னு நான் சொல்கிறேன், ரைட்டா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை, ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்குது, இந்திய ஆட்சியியல். ஸோ இதில் தான் நாம் பார்த்தோம் இல்லையா, பாரு எத்தனை மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்தை பற்றி படிக்கணும். முன்னாடி நம்ம சொன்ன பாருங்க, மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். ஸோ இதை பற்றி எல்லாமே வந்து படிக்கணும். நடத்தும் போது உங்களுக்கு புரியும். அடுத்துதான் என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக், ரைட்? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அது குரூப் 1க்கான கொஸ்டின்ஸ். அடுத்ததான் கடைசியாக தானே அது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இப்போ இந்த 75 கொஸ்டினுக்கு இந்த டாபிக் நாம சொல்லிட்டோம். இந்த டாபிக் வருது. இதில் டாப் ஆர்டரில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா எதை பண்ணுவீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்பர் 1 பாலிட்டி, நம்பர் 2 இந்த தமிழ்நாட்டின் வரலாறு. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரினாவே நீங்கள் என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம், 6 யூனிட் 6. பாலிட்டி எத்தனாவது டாபிக்காக வருது, யூனிட் 4ல் வருதா, 3ல் வருதா? யூனிட் 4ல் வருது. யூனிட் 4 நீங்கள் அப்படி தான். யூனிட் 4னா என்ன இருக்கணும், நீங்கள் சிலபஸை ஃபஸ்ட்டு போய் மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ போயிட்டு புரியுதோ புரியலையோ ஒரு சிலபஸை ஒரு 4லிருந்து 5 முறை ஃபஸ்ட்டு படிங்க. அதில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜிகே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் நம்மளுக்கு தெரியாதுன்னு. இது எல்லாமே நீங்கள் ஸ்கூலில் படித்த சப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% எங்கே படித்து தான் இருக்கும், 6th-லேருந்து 10th 12th வரையும் நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சிங்களோ அதுதான் இங்கே இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. பயப்படாமல் வந்து என்ன பண்ணுங்கள், சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சிலபஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து இருக்கும், ரைட்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் படிக்க வேண்டியது, ரொம்ப அதிக கவனம் கொடுக்க வேண்டியது இது. இப்போ நாளையிலிருந்து கூட, அடுத்த வாரத்திலிருந்து கூட நீங்கள் எதை படிக்க ஆரம்பிக்கலாம், திருக்குறள்,
திருக்குறள் படிக்க ஆரம்பிக்கலாம். நான் அது எங்கேயா போய் படிக்கிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புகிறேன். ரைட்டாக லிங்க் பின்னாடி நான் வந்து அனுப்புகிறோம். அடுத்தடுத்த கிளாஸில் திருக்குறள் வந்து டெய்லி இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 5 திருக்குறள் வந்து கேள்வி வரும். ஈஸியாக இருக்கும். டெய்லி நீங்கள் படிக்கணும். டெய்லி ஒரு 5 கொஸ்டின் படிச்சிங்கன்னா குரூப் 1 குரூப் 2 எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பற்றி நீங்கள் பண்ண திருக்குறள் படிக்கணும். நான் பின்னாடி நான் சொல்கிறேன் எங்கேருந்து நான் படிக்கலான்னு நான் சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணலாம். பட் ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக படித்து நம்மளுக்கு புரியாது. அதுக்கு வந்து சில பேர் வந்து நடத்தியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்ம் டிஎன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கிறாங்க. என்ன டிஎன்னு? எய்ம் டிஎன். நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நான் இந்த வீடியோஸ் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் எப்படி படிக்கணும்னு இதில் நான் சொல்கிறேன். எய்ம் டிஎன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக இந்த மாதிரி வந்து படிக்க முடியாத கஷ்டப்படுறவங்க வில்லேஜில் ரிமோட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக வந்து கோச்சிங் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஃப்ரீ கோச்சிங் வந்து இருக்கும். பட் இதில் நீங்கள் வந்து படிக்கிறது சில சப்ஜெக்ட் சூப்பராக வந்து நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் நான் சில கண்டென்ட் வந்து பின்னாடி நம்ம சொல்லுவோம். ரைட்டா? நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாமளும் நடத்துவோம். நீங்கள் போய் தனியாக படிக்கிறதுக்கு உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது ரொம்ப முக்கியம்? பாலிட்டி. ரெண்டாவது வந்து என்னது? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. மூணாவது பார்ட் முக்கியமானது எக்கானமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும். அடுத்து 4 ஐஎன்எம். 5 ஜியாகிரபி. இந்த ஆர்டரில் ஏன் சொல்கிறேன்னா இதுலேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண கம்மியான போர்ஷன்ஸ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இதே ஜென்ரல் சயின்ஸுங்கிறது என்னது? ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பாட்னி, சுவாலஜி, அதிலேருந்து 5 கேள்வி தான் வரும். அந்த 5 கேள்விக்காக 300 பக்கம் படிக்கணும். வருமா? வரலாம். நீங்கள் படித்தது வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் இங்கே எக்கானமி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 50லேருந்து 100 பக்கம் வருதுன்னு ஒரு நோட்ஸ் வருதுன்னு வச்சுங்களா படிக்கிறேன்னா 5 கேள்வியில் நம்மளால் 3 கேள்வி ஆன்சர் பண்ண முடியும்னா எதை படிக்கணும்? இதுதான் சார். இந்த ஆர்டரில் நம்ம படித்தா ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 6ஆவதாக நாம் வந்து கடைசியாக தான் சயின்ஸு. மொத்தம் இதில் எத்தனை யூனிட் கொடுத்துருக்க? 1 2 மொத்தம் 6 யூனிட் கொடுத்துருக்கா. ஸோ 6ஆவதாக நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரி. 7ஆவதாக சயின்ஸ். இப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். படிக்க வேண்டிய ஆர்டர் தமிழில் சொல்லணும் இந்திய ஆட்சியல், இது தமிழ்நாடு வரலாறு. நான் சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களுக்கு தமிழ்நாடு வரலாறுனா உங்களுக்கு யூனிட் 6ன்னு உங்களுக்கு புரியணும். அடுத்தது இந்திய பொருளாதாரம், அப்புறம் தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகம், அடுத்தது இந்திய தேசிய இயக்கம், புவியியல், அடுத்த பாட்டு வந்து இந்திய வரலாறு, அடுத்ததாக வந்து பொது அறிவியல். இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். இந்த சப்ஜெக்டில் நீங்கள் அதான் சொல்ல சயின்ஸை பொறுத்தவரை நான் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா என்ன படித்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இந்த ஏரியாவை படிக்கிறதுக்கு நம்ம டைம் சரியாக இருக்கும். இப்போ இந்த போர்ஷனுக்கு குரூப் 1 இதுக்கு மட்டுமே தனியாக 10 மாதம் நடத்த வேண்டியதாக இருக்கும். இங்கே 10 மந்த் அப்படியே நடத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட நாங்கள் சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணணும், லாங்குவேஜும் கவர் பண்ணணும். அதனால தான் முன்னாடியே ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஈஸியாக எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுவாங்க. நிறைய பேர் அக்ரியில் அவங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வருவாங்க. வந்துட்டு 2 மாதம் 2.5 மாதம் டைம் இருக்கும். அந்த 2.5 மாதத்தில் எக்ஸாமை பாஸ் பண்ண நினைப்பாங்க. நாங்கள் எப்படி நடத்த முடியும்? சிலபஸ் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? சிலபஸை பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அக்ரியில் அவங்க காலேஜ்லேயும் வந்து நீங்கள் நினைக்கிறப்ப நான் அக்ரி நடத்தவும்ல, அக்ரியோ ஹார்டிகல்ச்சரோ நடத்துவோம். காலேஜில் இருக்கிற மாதிரி வந்து இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்காது. நீங்கள் காலேஜில் அதில் கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க. நிறைய இடம் நம்ம நடத்தும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் அப்படி நல்லா நடத்துனாங்க அப்படின்னா யார் சொல்லிங்க உங்களுக்கு ஃபீஸே ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ரைட்டா? எங்களுக்கு இதெல்லாம் அப்படி பர்ஃபெக்டாக நடத்துனாங்க, இது எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. ரைட்டா? அங்கே பார்க்குறது இங்கே இருக்கிறது ஏகப்பட்ட வித்தியாசம் வந்து இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிப்போம் அப்படின்னு. அப்புறம் எப்போ அவங்க பாஸ் ஆக முடியும்? அதனால தான் முன்னாடியே ஒரு பேட்ச் வந்து நாங்கள் வந்து எப்பவுமே போடுவோம். லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணோம், இந்த முறையும் நம்ம அப்படி தான் பண்ணோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. சரி, இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஜிகே சிலபஸ் புரியுதா இல்லையா? சொன்னது வருது, புரிஞ்சுதா இல்லையா? சரி, எஸ் ஆர் நோ? ஓகே, வெரி குட். சரி, இது வந்து யாருக்கு அப்படின்னா டிகிரி முடித்தவங்களுக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து டிப்ளமோவுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டிப்ளமோ பார்ட். ஓகே,
டிப்ளமோ ஜிகே வந்து எப்படி இருக்குது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். டிப்ளமோ ஜிகே இதுதான் பாருங்க கொடுத்துருக்கா. கம்பைன்டு நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் பேர் என்னது? கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். என்ன ஸ்டாண்டர்டு? டிப்ளமோ ஐடிஐ லெவல். யார்? ஏஏஓ ஏஹெச்ஓ எழுதுறவங்களுக்கு. இதுவே வந்து ஏஓஹெச்ஓ வந்து அங்கே என்ன வரும்? டிகிரி லெவல்னு வரும். அவ்வளோதான். மற்றபடி அதுவும் என்னது? கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் தான். இங்கே பாருங்கள் அதே தான். ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், மற்ற கொஸ்டின் அது 75. சயின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின்? 5. அடுத்து இங்கே பாருங்கள் ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. குரூப் 1ல் என்ன கொடுத்துருந்தாங்க? ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. என்ன கொடுத்துருந்தாங்க? ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. அவங்க இந்தியன் ஜியாகிரபி மட்டும் படித்தா போதும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க காமனா? லாஸ்ட் குரூப் 4ல் வேர்ல்டு ஜியாகிரபியில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க? டிஎன்பிசி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் கேட்டாங்க. ஏகப்பட்ட அலிகேஷன் கொடுத்தாங்க. பட் ஆனால் இங்கே சிலபஸ் என்ன கொடுத்துருக்குது? வெறும் ஜியாகிரபி. அப்படின்னா இந்தியன் ஜியாகிரபியும் படிக்கணும், உலகத்தில் எப்படி மலைத்தொடர்கள் ஆறுகள் இருக்குது, அங்கே மக்கள் தொகை அதுவும் சேர்த்து படிக்கணும்னு சொல்லி உங்கள் சிலபஸில் இருக்குது. டிப்ளமோ படிக்கிறவங்களா பார்த்துக்கணும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்குது? எத்தனை கொஸ்டின்? இதே கொஸ்டின் தான் இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சயின்ஸ்க்கு 5 கொஸ்டின், ஜியாகிரபி 5 கொஸ்டின். அடுத்தது பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம்? ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஐஎன்எம் ரெண்டு சேர்த்து தானே கொஸ்டின்? 10 கொஸ்டின். அடுத்தது இந்தியன் பாலிட்டி எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 15 கொஸ்டின். அதனால தான் இது என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட்டில் ஏன் இருக்குது? இது படித்தா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் ஆப்டிடியூட் 25 கொஸ்டினா அதை முடிச்சதுக்கப்புறம் எது ஸ்டார்ட் பண்ணுவோம்? பாலிட்டி. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருது படிங்க? இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின். இதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஓஹெச்ஓக்கு 10 டாபிக் 11 டாபிக் வரும். ஆனால் ஏஏஓ ஏஹெச்ஓக்கு வெறும் 4 டாபிக் தான் வரும். ஒன்று என்னது? தமிழ்நாட்டில் கல்வியும் சுகாதாரமும் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டோட ஜியாகிரபி. அடுத்தது கவர்மெண்டோட என்ன முக்கியமான திட்டங்கள் என்னென்ன இருக்குது, ரைட்டா? சமூக நீதி, சமூக ஒற்றுமை அப்படின்னு அந்த 4 டாபிக் தான் அதில் இருக்கும், ரைட்டா? சிலபஸ் பார்த்தா தெரியும். ஸோ அப்போ ரெண்டாவதாக நாம் என்ன சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி, ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம் படிக்க வேண்டியதில்? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்போம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஏன் சொல்லியிருப்போம்? எத்தனை கொஸ்டின் இதில்? எத்தனை கொஸ்டின் இருக்கு? 20 கொஸ்டின். அப்போ 20. அதுக்கடுத்து மூணாவது என்ன சொல்லியிருப்போம்? எக்கனாமி இது சொல்லியிருப்போம். எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின். அப்போ எத்தனை கொஸ்டின் ஆயிடுச்சு? இந்த 3 டாபிக் மட்டும். 3 டாபிக் மட்டும் எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 15, 20, 20 எத்தனை? 55 கொஸ்டின், ரைட்டா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருப்போம்? அதுக்கு அடுத்ததான் எதை படிக்கலாம்னு சொல்லியிருப்போம்? ஐஎன்எம் ஒரு 5 கொஸ்டின், 60 கொஸ்டின் இதுலேயே கவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஆப்டிடியூட் ஒரு 25, 85 கொஸ்டின் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து என்னது? ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ எது இதெல்லாம் கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கணும். சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் இதில் நீங்கள் 100% படிச்சு போய் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தாலும் எத்தனை கேள்வி தான் வரும்? 5 கேள்வி தான். ஆனால் இந்த ஏரியாஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், கடைசி 3 டாபிக் தான் அதிக ஃபோக்கஸ் வந்து கொடுக்க வேண்டும். கடைசி 3 டாபிக். இப்போ நம்ம தமிழில் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பட்டயம் படிப்பில் பொது அறிவியல் 5 கொஸ்டின், புவியியல் 5 கொஸ்டின், இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்வி, ரெண்டும் சேர்த்து. இது ஆக்சுவலாக ரெண்டும் தனித்தனி டாபிக். அடுத்தது இந்திய ஆட்சியல் 15 கேள்வி, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்வி, தமிழகத்தின் வரலாறு பண்பாடு மரபு சமூகங்கள் 20 கேள்வி. இந்த 20 கேள்விக்கு தான் நான் ஏன் திருக்குறள் படிக்க சொன்னேன். இந்த 20 கேள்வியில் 4லேருந்து 5 கேள்வி என்ன வந்துடும்? திருக்குறளே வந்துடும். மீதிக்கிறதெல்லாம் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். 20 கேள்வியில் உங்களால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். நாம் நடத்துறதை படிச்சுட்டு போனோம். 5 கேள்வி நீங்கள் எங்கே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள்ங்கிறது அதுவே ஒரு 200 பக்கம் வரும். அந்த ஒரு டாபிக் மட்டும் அத்தனையும் நம்மளால் படிக்கவே முடியாது. நானே இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டேன். இதுவரை நான் ஒரு 3 முறை குரூப் 1 மெயின்ஸ் கொடுத்துருவேன். பட் அப்போ அப்படியே இருந்தாலும் ப்ரிலிம்ஸ்க்கு இதெல்லாம் நான் படிச்சிருக்க மாட்டேன், படிக்க முடியாது. ஒரு சில ஏரியா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் ஷார்ட் டேர்மில் படிக்கிறது இது ஒரு நல்ல ஏரியா. சைட் பை சைட் திருக்குறள் நான் ஒரு பார்ட் சொல்லியிருக்கேன், ஆப்டிடியூட் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதில் இது ரெண்டும் என்ன இருக்கணும்? திருக்குறளும் ஆப்டிடியூடும் நடத்த டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். திருக்குறளும் ஆப்டிடியூட் டெய்லி நடத்த ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த டாப்பிக்கே எது படிக்கணும்?
பாலிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து என்னது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதுக்கு அடுத்தது வந்து என்னது, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு அடுத்தது தான் மற்ற டாபிக் எல்லாமே. ஐஎன்எம் வந்து அதுவும் முக்கியமான டாபிக். ஏன்னா ஐஎன்எம்மும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய இடத்துல மெர்ஜ் ஆகும், நிறைய கொஸ்டிகள் வரும். ஸோ அந்த யூனிட் 8லையுமே நம்ம ஐஎன்எம் படிக்கிற இல்லையா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே வர மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அது ஜெல்லை நம்ம அதனால் அது ஒரு முக்கியமான பார்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்காங்க. சுருக்குதல், விழுக்காடு, இந்த மாதிரி மீபேமா, மீசியமான்னு இந்த பார்ட். ஸோ உங்களுக்கான இது ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது ஜிகே உங்களை ஆக்டிவ்ல தான் ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து நம்ம முக்கியமான ஆர்டர் எது முக்கியம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பொது அறிவு பார்ட் பொறுத்தவரையிலும். தமிழ் எலிஜிபிலிட்டி தனியாக அவங்க நடத்தும் போது உங்கள் சிலபஸ் காமிப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டினா என்ன நான் சொன்னேன், ஜஸ்ட் ஒரு 100 கேள்வி இருக்கும். அந்த 100 கேள்விக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் தான் உங்கள் பேப்பர் வந்து திருத்துவாங்க. ரைட், டன். ஸோ இந்த பார்ட் வந்து முடிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இதுவரையில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட், எனி கிளாரிஃபிகேஷன்? சரி, இப்போ நாம் என்ன பண்ணலான்னா அக்ரி ஹார்டிகல்ச்சர் சிலபஸ் மட்டும் சும்மா பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்து என்ன பண்ணலாம்னா அடுத்து நாங்கள் எப்படி நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு நான் பிரேக் கொடுக்குறேன். அதுக்கடுத்து சாயில் சயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து இதில் ஏஏஓ யார் யார் அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏஏஓ ஜாயின் பண்ணவங்க, ஏஏஓ போர்ஷன். ஓகே, ஏஏஓ எக்ஸாமுக்கு எழுத வந்தவங்கள தான் கேட்குறேன். ஏஏஓ. அடுத்து ஏஹெச்ஓ ஓகே. ஹெச்ஓ ஓகே. அடுத்தது ஏஓ. வெரி குட், சரி, டன். நம்ம தெரிஞ்சுக்கிறதா தான். சரி, இப்போ இதில் பாரு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஏஏஓக்கு மட்டும் அவங்க நீங்கள் நோட் பண்ணி சிலபஸ் உங்களுக்கு அனுப்பலாம். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குது, அக்ரானமி படிச்சிருப்பீங்க, தெரியும் தானே உங்களுக்கு. இதில் தமிழ் மீடியத்தில் யாராவது படிச்சுங்க இருக்கீங்களா? டிகிரியே தமிழ் மீடியம், கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம். ஏஓவா ஏஏஓ ஏஹெச்ஓவா ஹெச்ஓவா தமிழ் மீடியத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஹெச்ஓ தானே? ஓகே, டன். இல்லைங்க ஏஓ. ஓகே, டன். ஸோ இதில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், 20% ரிசர்வேஷன். தெரியுமா? ஸ்கூலும் தமிழ் மீடியமாக இருந்து இதுவரையிலும் யாரும் அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்குள்ளேயே போகலை. இதுவரையிலும் 20% ரிசர்வேஷன். ஒரு போஸ்ட்டில் 100 போஸ்ட் இருக்குதுன்னா 20 போஸ்ட் தமிழ் மீடியத்திலேயே டிகிரி ஸ்கூல்லாம் படித்தவங்களுக்கு ரிசர்வேஷன். இதுவரையில் யாரும் எந்த பேட்ச் முடியல. இது இவங்க தான் ஃபஸ்ட்டு பேட்ச்னு நினைக்கிறேன். டிஎன்ஏவில் ஒரு 40 போஸ்ட் இனிஷியலாக ஆரம்பித்தாங்க தமிழ் மீடியத்துக்கு. இப்போ இனிமேல் அவங்களும் உங்கள் காம்படிஷனுக்குள்ளே வருவாங்க. தமிழ் மீடியத்தில் படிக்கிறவனுக்கு 100% இங்கே படிச்சுன்னா வேலை உண்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வேறு யாருக்கும் தெரியாதா? சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்தாங்கன்னா 100% அவங்க போஸ்டிங் வாங்கிடலாம். ஜாயின் பண்ணாங்கன்னா 100% போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா 100 போஸ்ட் கால்ஃபர் பண்ணால் 20 போஸ்ட் யாருக்கு மட்டும்தான். முன்னாடியெல்லாம் என்ன இருந்ததுன்னா அந்த 20 போஸ்ட்டையும் ரேங்க் படி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ இனிமேல் அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்டே இல்லை, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க யாருமே அதில் வரல அப்படின்னா அந்த போஸ்ட் வேறவங்களுக்கு போகும். அதனால் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சரி, டன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரானமி எத்தனை கொஸ்டின் கேட்குறதா இருந்திருக்குது? 30 கொஸ்டின். அக்ரானமி, மீட்ராலஜி, அதோட என்னென்ன கொடுத்துருக்காங்க, இரிகேஷன். இப்போ மெயின் டாபிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். அக்ரானமியில் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அடுத்தது மீட்ராலஜினா என்னது, கால்நிலை பற்றி படிக்கிறது, ரெயின்ஃபாலு, ஹியூமிடிட்டி எல்லாம் படிச்சிருப்பீங்களா, சோலார் ரேடியேஷன் இதை பற்றிலாம் இருக்குது, அட்மாஸ்பியரு எல்லாம் படிச்சிருப்பீங்க. அடுத்தது வந்து என்னது, இரிகேஷன். அடுத்தது அதுலேயே என்னது, வீட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் அந்த சைட் டாபிக் தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. வீட் மேனேஜ்மெண்ட், கலைகள் எப்படி வந்து மேம்பாடு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பாட்டு என்ன கொடுத்துருக்குது, சோயிங் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி அதே தான் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு டாபிக். அக்ரானமி எத்தனை கொஸ்டின், அப்போ அக்ரானமி இதெல்லாம் முக்கியமான டாபிக் எதுன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்குது, ஃபார்மிங் சிஸ்டம், ட்ரை ஃபார்மிங், அக்ரோ ஃபாரஸ்ட். 2 டாபிக். ட்ரை ஃபார்மிங்னா ட்ரைலாண்டா, அதாவது வறட்சி பயிர்கள்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, வறட்சி பயிர்களோட கல்டிவேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடியது இதில் வரும். ஃபார்மிங் சிஸ்டத்திலே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, மோனோ கிராப்பிங், மல்டிபிள் கிராப்பிங், இந்த மாதிரி படிச்சு ஞாபகம் இருக்கா, இன்டர் கிராப்பிங், இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்களா. அதுதான் வந்து அதை ஒரு மிக்ஸ்டு ஃபார்மிங் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. அது என்ன சொல்லுவாங்க, மிக்ஸ்டு ஃபார்மிங் என்னது, ஒருங்கிணைந்த பண்ணை மேம்பாடுலாம் சொல்கிறாங்க இல்லையா. என்னது தமிழ் இங்கிலீஷில் என்னது பேர், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்லாம் சொல்கிறாங்களா. ஸோ அந்த பாட்டு ட்ரை ஃபார்மிங் அப்படிங்கிறது வறட்சியில் பயிரிடப்படுது. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தனி டாப்பிக்காக அவங்க படிக்கணும்.
ஓகே, இதெல்லாம் ஏஏஓக்கு மட்டும்தான். இப்போ நான் சொல்கிறது வந்து யாருக்காக மட்டும்? ஏஏஓக்கு மட்டும்தான் பொருந்தும். ரைட். ஸோ அந்த டாபிக் அது ஒரு 10 கொஸ்டின். இது கொஞ்சம் ஈஸி தான் இந்த பாட்டும். ஸோ அப்போ அக்ரானமியே இது. அடுத்தது 3வது பாட்டு தான் என்னது? சாயில் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட். எத்தனை கொஸ்டின்? 30 கொஸ்டின். இந்த டாபிக் தான் இன்னைக்கு நடத்த போகிறோம் ஏஏஓக்கு. ஸோ 30 கொஸ்டின் வந்து சாயில் சயின்ஸ்லேயே வந்துடும். 30 கொஸ்டின். அப்போ அக்ரானமி, அதுக்கு அடுத்தது சாயில் சயின்ஸ், 2 30. எதெல்லாம் கொஸ்டின் அதிகமாகுதோ அதெல்லாம் என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ இது இந்த டாபிக் சிலபஸை பின்னாடி நாம் பார்க்கலாம். ரைட். சாயில் சயின்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்குது? ஹார்டிகல்ச்சர். ஏஏஓவும் ஹார்டிகல்ச்சர் போர்ஷன் படிக்கணும். ஏஏஓ படிக்க வரவங்க நீ வெறும் அக்ரி மட்டும் கிடையாது, ஹார்டிகல்ச்சர், வெட்டினரி, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் படிக்கணும். சொல்கிற சிலபஸில் வரும் ஹார்டிகல்ச்சர். அப்போ இது வந்து கடைசியாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்கலாம். எத்தனை கொஸ்டின் தான் கேட்குறாங்க? 10 கொஸ்டின். ஹார்டிகல்ச்சர்னு எல்லாமே படிக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், பிளான்டேஷன், மெடிசினல், அரோமேட்டிக்ஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் படிக்கணும். ஏஏஓ எழுதுறவங்க இருக்கிற சிலபஸ்லேயே ரொம்ப அதிகமாக இருக்கிற சிலபஸ், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஏஏஓக்கு தான். சரி, இது முடிஞ்சுதா? அடுத்து என்ன கொடுத்துருக்குது? ப்ரீடிங் அண்ட் சீட் ப்ரொடக்ஷன். காலேஜில் நீங்கள் ப்ரீடிங்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஏஏஓ ப்ரீடிங்னா நிறைய படிச்சிருப்பீங்களா? மேல் ஸ்வெல்ட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, பியூர் லைன் செலெக்ஷன், மாஸ் செலெக்ஷன், இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் கேள்வியோட பட்டிருக்க மாட்டீங்க. அதேமாரி விதை உற்பத்தி எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு 20 கொஸ்டின். இது 3வது இம்பார்ட்டன்ஸ். அப்போ அக்ரானமி, சாயில் சயின்ஸ், அடுத்து என்னது? ப்ரீடிங். ஸோ இதில் எல்லாம் கொடுத்துருக்கோம், நான் பார்க்கலாம். இந்த போர்ஷன் நான் தான் நடத்துவேன். சீட் ப்ரொடக்ஷன் ஒருத்தர் சோக்கர் நடத்துவார். அடுத்தது என்ன கொடுத்துருக்குது? 30 கேள்வி இதெல்லாம் கொடுத்துருக்குது. பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபிள் அண்ட் ப்ராக்டிசஸ். இதில் என்னென்ன வரும்னா, பிளான்ட் ப்ரொடெக்ஷனில் என்டமாலஜி, பேத்தாலஜி, நெமட்டாலஜி, வீட் மேனேஜ்மெண்ட்டும் இதில் ஒரு டாப்பிக்கில் தான் வரும். வீட் மேனேஜ்மெண்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ வீட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாம் சேர்த்து தான் என்னது? 30 கொஸ்டின். சொல்கிறது புரியுதா? பிளான்ட் ப்ரொடெக்ஷன் இது ஒரு முக்கியமான போர்ஷன். அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லைஃப் ஸ்டாக், பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல். லைஃப் ஸ்டாக் ஃபுல்லாகவே அனிமல் ஹஸ்பண்ட். இது முன்னாடி இதெல்லாம் 25 கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. எத்தனை கொஸ்டின்? 25 கொஸ்டின். இப்போ குறைச்சிட்டாங்க, 10 கொஸ்டின். இருந்தாலும் சிலபஸே ஒரு பக்கமாக இருக்கும். லாஸ்ட் டைம் 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் இருந்து 10 கொஸ்டின். ஸோ அப்போ ஆர்டராக வந்து எது எது அதிகமாகுதோ அதெல்லாம் முக்கியமானது. அக்ரானமி, அடுத்து என்னது? சாயில் சயின்ஸ், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் 30 கொஸ்டின். அதுக்கடுத்து ப்ரீடிங் இந்த பாட்டு. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்குது? இது அடுத்தது என்ன கொடுத்துருக்குது? ஃபார்ம் மிஷினரி, போஸ்ட் ஃபாரஸ்ட் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்ட். இது வந்து எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்ட்ங்கிறது என்வரான்மெண்ட் சயின்ஸ். போஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அக்ரி இன்ஜினியரிங்கில் வரும் இந்த பாட்டு. ஸோ இது ரெண்டும் சேர்த்து எத்தனை கொஸ்டின்? எது இதெல்லாம் கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்குதோ அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ரைட்டா? இது ஒரு போர்ஷன். அடுத்து முக்கியமானதான் என்னது? கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். இது ஒன்றும் இல்லை, முன்னாடி சாயில் சயின்ஸில் படித்த ஒரு போர்ஷன் வரும், பிளான்ட் ப்ரொடெக்ஷனில் படித்த ஒரு போர்ஷன் வரும். முன்னாடி இதெல்லாம் 30 கொஸ்டின் இருந்ததோ அதெல்லாம் ஒரு போர்ஷனாக இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். இதெல்லாம் முன்னாடி பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, ப்ரெடேட்டர், பேரசிட்டாய்டெலாம் படிக்கிற ஞாபகம் இருக்கா? எக் பேரசிட்டாய்டு, பியூப்பல் பேரசிட்டாய்டு, ப்ரெடேட்டரில் வந்து காக்சினலிட் பீட்டில், இந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்லாம் வரும். ஸோ அது பாருங்கள், அதேமாரி பாருங்கள், பயோ ஃபர்டிலைசர் பற்றி கொடுத்துருக்குறாங்க, மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் சீட் ப்ரொடக்ஷன் பாட்டு வருது. இதையெல்லாம் முன்னாடி எங்கே படிச்சிருப்பீங்க? மேலாம் பார்த்து ஏதோ ஒரு இதில் இது கவர் ஆகும். பட் இருந்தாலும் இங்கே எத்தனை கேள்வி கேட்குறாங்க? 20 கேள்வி. இது மொத்த நோட்ஸே உங்களுக்கு ஐ திங்க் ஒரு 50 பக்கத்துக்குள்ளார கொடுத்துருப்போம். அப்படியே 20 கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான போர்ஷன் இது. இது நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். அடுத்தது கடைசியாக தான் நீங்கள் 30 கொஸ்டின் எதில் வருது? எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ். சாப்பாடு ஆர்டராக, முக்கியமாக ஆர்டராக இது நீங்கள் பிரிக்கணும் இந்த 10 சாப்டரையும் அப்படின்னு சொன்னால் எப்படி சார்ன்னு கேட்டிங்கன்னா, அக்ரானமி, அடுத்து சாயில் சயின்ஸ், அதுக்கு அடுத்தது எக்ஸ்டென்ஷன் அண்டு எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்தது பிளான்ட் ப்ரொடெக்ஷன், அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர், அதுக்கு அடுத்தது ப்ரீடிங் அண்ட் சீட் ப்ரொடக்ஷன். இப்படி படிச்சிங்கன்னா அப்படியே கேள்வி. லாஸ்ட் மாதிரிலாம் கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. நடத்தினது அப்படியே வந்திருந்தது. லாஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ரைட்டா? டன். இதில் இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன் இருக்க மாட்டாங்க. சும்மா போஸ்டிங் வரும்போது வருவாங்க, திரும்பி டார்மன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, திரும்பியும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வரும்போது வருவாங்க. அப்படி இருந்தால் கிளியர் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நீங்கள் கிளாஸ் வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கிளியர் பண்ண முடியும். ரைட்? ஸோ இது வந்து யாருக்கான சிலபஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு? ஏயோக்கு. ஸோ இதுக்குமே தமிழில் கொடுத்துருப்பாங்க கீழே.
கீழே உளவியல், இதுதான் அக்ரானமி, உளவியல் கொள்கைகள், நடைமுறைகள், வானிலையியல், ரைட், அதான் மீட்டராலஜின்னு பார்த்தோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் மேம்பாடு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தான் ரெண்டாவது என்னது, பண்ணை திட்டங்கள், மானாவாரி வேளாண்மை, வேளாண் காடுகள், அதான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. மானாவாரி வேளாண்மைங்கிறது ட்ரை ஃபார்மிங்கு, பண்ணை திட்டங்கள்ங்கிறது ஃபார்மிங் சிஸ்டம், அந்த மாதிரி சொல்லக்கூடியது, அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து என்னது, மூணாவது தான் சாயில் சயின்ஸ், மண் மற்றும் மண் வளம், அதை பற்றியே கொடுத்துருக்குறாங்க. நாலாவது வந்து என்னது, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், 10 கொஷின். இது ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியமானதாக இல்லை, பின்னாடி நான் படிக்கணும் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங், பயிர் இனப்பெருக்கம் தமிழில். அடுத்தது வந்து விதை உற்பத்தி பற்றி ஒரு 20 கேள்வி. இங்கே படிக்கிறதே தான் பின்னாடி கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்லையும் யூஸ் ஆகும். இதுலேயும் சிலபஸ் இவ்வளோ கொடுத்துருப்போம். அடுத்து தான் பயிர் பாதுகாப்பு. பயிர் பாதுகாப்பில் பூச்சியும் வரும், நோயும் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா களைகளும் வரும், இதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டாபிக். அடுத்தது கால்நடை, கோழி நிர்வாகம், செயற்கை முறை கறிவூட்டல், இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 கொஷின். மேக்ஸிமம் இங்கே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். பண்ணை இயந்திரங்கள், அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல், இது ஒரு 10 கொஷின். யூனிட் 8. ஸோ யூனிட் 9 தான் கமர்ஷியல், வணிக மேலாண்மை, அதான் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரில் 20 கொஷின் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக வந்து உங்கள் சிலபஸில் வரதான் என்னது, வேளாண் விரிவாக்கம், பொருளியல் மற்றும் நவீன விவசாயம் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து உங்கள் சிலபஸ். எல்லார் கையிலையும் சிலபஸ் வந்து இருக்கணும். இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே கையில் சிலபஸ் வந்து இருக்கும். சிலபஸை ஒரு 4லேருந்து 5 முறையாவது, ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், 4 to 5 டைம்ஸ் ஆகுது. அடுத்த முறை வரும்போது சிலபஸை படிச்சுட்டு வரணும். சிலபஸ் ரீடிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிலபஸை படிச்சிங்கன்னா நல்லா தூக்கத்தில் கேட்டாலும் சிலபஸ் சொன்னீங்கன்னா உங்கள் காம்படிட்டரோட 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆன்சர் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிலபஸ். இது வந்து ஏயோவுக்கான அக்ரி போர்ஷன். அடுத்தது இது வந்து ஏஹெச்ஓக்கான ஹார்டிகல்ச்சர் போர்ஷன் வந்து பார்க்கலாம். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஹார்டிகல்ச்சர், ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, பேசிக் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்ட் ப்ராபகேஷன். பேசிக் ஹார்டிகல்ச்சர்னா என்னது, தோட்டக்கலை பற்றி ஒன்று அடிப்படை பிரின்சிபல் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் தான் இது. பிளான்ட் ப்ராபகேஷன் ரெண்டு சேர்த்து எத்தனை கொஸ்டின், 30 கொஸ்டின். 30 கொஸ்டின் இங்கே சொன்னாலும் நம்ம நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் நோட்ஸில் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 கொஸ்டின் வரையில் ஆன்சர் பண்ணணும் இந்த போர்ஷனுக்கு. ஏன்னா நோட்ஸில் அந்தமாரி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம், ரைட். ஸோ இப்போ இது 30. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டாபிக் என்ன கொடுத்துருக்குது, சாயில் சயின்ஸு, இரிகேஷன், வீட் மேனேஜ்மெண்ட். இது 3 சேர்த்து எத்தனை கொஸ்டின், 20 கொஸ்டின். மேக்ஸிமம் 10 கேள்விக்கு மேலே, 10லேருந்து 15 கேள்வி எதில் வந்துடும், சாயில் சயின்ஸில் வந்துடும். 10 கேள்விக்கு மேலே இந்த போர்ஷன். அடுத்தது அப்போ சாயில் சயின்ஸ் காமனாக இருக்கிற சப்ஜெக்ட் தான் எல்லாத்தையும் நான் இன்டகிரேட்டாக நடத்துகிறேன். அப்போ சாயில் சயின்ஸ் ஏஓவுக்கு இருக்குது, ஏஹெச்ஓவுக்கு இருக்குது, ஹச்ஓவுக்கு இருக்குது, ஏஓவுக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், 30 கொஸ்டின். இதில் எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸில் இருக்கிற கிராப்புக்கு மட்டும்தான் படிக்கணும். சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தா போதும். வேற எந்த, நீங்கள் யூஜியில் ஏதாவது படிச்சிருப்பீங்க, டிப்ளமோவில் ஏதாவது படிச்சிருப்பீங்க, இங்கே என்ன சிலபஸில் கிராப்போ அதை மட்டும் படிக்கணும். உங்கள் நோட்ஸும் அப்படி தான் வரும். சிலபஸில் இருக்கிற கிராப் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். ஏஓக்கும் பொருந்தும், ஹச்ஓக்கும். ஏஓலாம் அதில் கிடையாது, ஏஓலாம் அந்த கிராப்பே வராது. ஹார்டிகல்ச்சர் சொல்கிறேன், ஹச்ஓ ஏஹெச்ஓக்கு சிலபஸில் இருக்கிற கிராப் மட்டும் திரும்ப சொல்கிறேன். ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அல்லது வெஜிடபிளாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, ரைட்டா. அடுத்த யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்குது, ஃப்ளவர் கிராப்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங். இது 2 பார்ட். ஃப்ளவர்லேயே லூஸ் ஃப்ளவரும் வரும், கட் ஃப்ளவரும் வரும். அதுக்கடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குது, லேண்ட்ஸ்கேப்பிங். லேண்ட்ஸ்கேப்பிங்னா வந்து என்னது, நாம் வந்து லான், ஹெர்பரி இல்லை ஸ்ரப்பரி, ட்ரீஸு, கிளைம்பர், ஈவன் ஏதாவது கார்டன்ஸ், முக்கியமான ஸ்பெஷல் கார்டன், சங்கன் கார்டன், டெரேரியம், இது எல்லாமே எந்த கேட்டரில் வரும், லேண்ட்ஸ்கேப்பிங்கில் வரும். ஸோ இந்த பார்ட் வந்து 30 கொஸ்டின், ரைட்டா. ஸோ லாஸ்ட் முறை இதிலேருந்து கொஞ்சம் இது எல்லாம் ஈஸி தான், படிச்சிருந்தா ஈஸி. அடுத்தது பாருங்கள், முன்னாடி எல்லாம் எப்பவுமே இந்த ஸ்பைசஸ், பிளான்டேஷன், மெடிசினல் அரோமேட்டிக்ஸ்லாம் அதிக கேள்வி வரும், ஹச்ஓ ஏஹெச்ஓலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 4 டாப்பிக்கு மெர்ஜ் பண்ணி எத்தனை கொஸ்டின், வெறும் 30 கொஸ்டின் தான். அப்போ அதிகமான கொஸ்டின் எதில் இருக்குது, பேசிக்ஸ், ப்ராபகேஷன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், ஃப்ளாரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப்பிங், அடுத்து சாயில் சயின்ஸ் போர்ஷன் இருக்குது. இது ஏன் 30 கொஸ்டின், 30 கொஸ்டின் கம்மியாக சொல்லுங்கன்னா, நீங்கள் ஸ்பைசஸ் தனியாக படிக்கணும், பிளான்டேஷன் தனியாக படிக்கணும், மெடிசன், இது எல்லாம் படித்தா என்னது 30 கொஸ்டின். இதுவுமே இந்த சிலபஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள். மொத்தம் 6-7 கிராப் தான் இருக்கும், ஆனால் டெப்த்தாக இருக்கும் கொஸ்டின்.
கிராப் கம்மியாக இருந்தாலும் டெப்த்தாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஏயோக்கு இதெல்லாம் வரும் ரைட்டா. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்செக்ட் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப் அண்ட் தர் மேனேஜ்மெண்ட். இதுக்கு ஒரு தனி யூனிட்டாக உங்களுக்கு நோட்ஸ் வராது, கிளாஸ் அப்படி எடுக்க மாட்டோம். என்டமாலஜி மட்டும் கொஞ்சம் ஒரு போர்ஷன் வந்து நடத்துவோம் இந்த பேசிக்ஸ்க்கு. மீதியெல்லாம் அந்த இண்டிவிஜுவல் கிராப் நடத்தும் போது அதில் பெஸ்ட்டு டிசீஸ் கவர் ஆகிரும். இப்போ மேங்கோ நடத்துகிறோம் அப்படின்னா மேங்கோலேயே பெஸ்ட்டும் வந்துடும், டிசீஸஸும் வந்துடும். ஸோ அப்போ அது தனியாக நோட்ஸ் நான் படிக்க தேவையில்ல, இதுவும் ஈஸி தான். அப்போ அதனால் நாம் அந்த கிராப்பில் படிக்கும்போது வரதுனால இந்த 20 கொஷினும் வந்து ஈஸி. அடுத்ததாக கடைசி என்ன கொடுத்துருக்குது, என்னது போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட். பேசிக்ஸ்லேயே நான் சொன்னலையா, பேசிக்ஸ்லேயே இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துவேன். அதனால தான் இந்த 20 கொஷின் அங்கேயே ஆட் ஆகிடும். நிறைய பேசிக்ஸ்லேயே நிறைய கொஷின்ஸ் வரும். அடுத்ததாக உங்களுக்கு என்னது, இவ்வளோ ஏரியா படிச்சின்னு என்ன இருக்குது, முன்னாடி லைவ் ஸ்டாக்லாம் 20 கொஷின் 25 கொஷின் வரும் ஏகச்சோவில். இப்போ எத்தனை கொஷினாக கொடுத்துருக்காங்க, வெறும் 5 கொஷின். அப்போ இதெல்லாம் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. அடுத்து என்ன கொடுத்துருக்குது, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் 7 கொஷின். அங்கே ஏஓவுக்கு கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோம். அப்போ ஏஹெச்ஓ சாயில் சயின்ஸ் எக்ஸ்ட்ரா ஹார்டிகல்ச்சரை தாண்டி சாயில் சயின்ஸ் படிக்கணும், இரிகேஷன் படிக்கணும், வீட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும். அடுத்தது என்டமாலஜியில் சம் பேசிக்ஸ் வந்து படிக்கணும். உங்கள் சிலபஸில் அப்படி தான் கொடுத்துருக்கோம். அடுத்ததான் என்ன படிக்கணும், சீட் ப்ரொடக்ஷன் பாட்டு கொஞ்சம் படிக்கணும். ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, நடத்துறது அப்படியே வரும், கொஞ்சம் கூட மாறாது. அடுத்தது பயோகுண்டல் ஏஜென்ட், இது நான் நடத்திடுவேன். என்டமாலஜி நடத்தும் போது உங்களுக்கு நடத்திடுவேன். அந்த கிளாஸ் மட்டும் உங்களை அட்டன் பண்ண சொல்லுவேன். நான் சில கிளாஸ் மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், சில கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ அந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பயோகுண்டல் ஏஜென்ட்டு, கம்போஸ்டிங்கு, சீட் ப்ரொடக்ஷன். இங்கே பாருங்கள் தனித்தனி அக்ரியில் சில போர்ஷன், ஏஹெச்ஓக்கும் அக்ரியில் சில போர்ஷன்ஸ் வந்து வரும். அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் ஏஹெச்ஓ அட்டன் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். கடைசியாக என்ன பாருங்கள், 8 கொஸ்டின் எது கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்ஷனும் எக்கனாமிக்ஸும் சேர்ந்து 8 கொஸ்டின். ஆனால் ஏஏஓக்கு என்னது 30 கொஸ்டின். சொல்றது புரியுதா? அப்போ இது எல்லாம் நீங்கள் வந்து கடைசியாக படிக்க வேண்டும். ஆனால் இதில் நீங்கள் இன் அவுட்டு டிசைட் பண்ணுறது இந்த இயர்ஸ். நீங்கள் ஒரு ஏஹெச்ஓ செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லைன்னு டிசைட் பண்ணுறது இந்த கம்மியாக இருக்கிற போர்ஷன். நிறைய பேர் இதை படிக்கவே மாட்டான். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹார்டிகல்ச்சர் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. எல்லா இடம் மட்டும் படிச்சுட்டு போவாங்க, வெறும் ஹார்டிகல்ச்சர் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. இந்த ஹார்டிகல்ச்சர் போர்ஷன் நீங்கள் படிக்கணும், அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இதையும் நீங்கள் படிக்க வேண்டும். ஸோ திரும்ப நான் பார்க்கலாம் இதில் என்னென்ன கொடுத்துருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அடிப்படை தோட்டக்கலை, அதான் ப்ராபகேஷனும் பேசிக்கும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து சாயில் சயின்ஸு, இரிகேஷன், வீட் மேனேஜ்மெண்ட்டு 2வது டாபிக். 3வது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பயிர்கள், அதாவது மலர்பயிர்கள், ஃப்ளாரிகல்ச்சரு. அதுக்கு பேர் என்னது, நில எழிலூட்டுதலாம், லேண்ட்ஸ்கேப்பிங் இப்படி வந்து தமிழில் வருது. தமிழ் நம்ம என்னைக்கு படிக்கிறது அந்த கொஸ்டின். 5வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ், பிளான்டேஷன், மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக்ஸு. 6 பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸு. 7வது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. 8 வந்து பவுல்ட்ரி. 9 வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸும் எக்ஸ்டென்ஷனும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறது. சொல்றது புரியுதுங்களா? சிலபஸை வந்து தெளிவாக நீங்கள் படிக்க வேண்டும். இது வந்து ஏஹெச்ஓ. ஸோ கொஷினும் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க எத்தனை கொஷின் வரும்னு. அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது ஏஓ. மணி எத்தனை, டைம் என்னன்னு கேட்டேன், இங்கே ஓடலை டைம். ஓகே டன். ஸோ 11க்கு வந்து நம்ம எட்டலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்னா அக்ரியில் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு டாபிக். வேளாண்மை எந்த அளவுக்கு முக்கியம், இதெல்லாம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் சிலபஸ்ஸு. இது எக்கனாமிக்ஸ் ஏரியா தான் கவர் ஆகும். இது எக்கனாமிக்ஸ் தான் 10 கொஸ்டின். அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மற்ற டாபிக்லாம் அக்ரானமி, சாயில் சயின்ஸ் தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே ஏஓ சிலபஸில் அக்ரானமி, சாயில் சயின்ஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஓகேங்களா? ரைட். செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், நேஷனல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து நேஷனல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பாருங்கள், இங்கே பாருங்கள் சாயில் ஆரம்பித்து ஐஎன்எம் வரைக்கும் இருக்குதா, இது வந்து சாயில் சயின்ஸ். ஆனால் இங்கே ட்ரை ஃபார்மிங், லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், அக்ரானமியோட ஒரு போர்ஷன்ஸ் வந்து வரும். 2 மெர்ஜாக இருக்கும், ஆனால் நம்ம பிரித்து நோட்ஸில் கொடுத்துருப்போம் அதுக்கேற்ற மாதிரி. இது ஒரு 20 கொஸ்டின். அடுத்தது கிராப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அல்லைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரானமி வரும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் சயின்ஸ் வரும், இது வரையிலும் சாயில் சயின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீ கீப்பிங், சில்க் வார்மு, ஓகேங்களா, அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் கொஞ்சம் வரும்.
லாஸ்ட் டைம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஏவோவில் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில். ரைட்டா? டிராக்டர்ஸு, ட்ரில்லர்ஸு, மெக்கனைசேஷன், அக்ரி இன்ஜினியரிங்கோட ஒரு பாட்டு, செரிகல்ச்சர், சில்க் வாம்லேருந்து ஒரு பாட்டு, மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் ஒரு பாட்டு, சாயில் சயின்ஸு, அக்ரானமி எல்லாம் மெர்ஜாகி இருக்கும் ஒரு டாபிக். உங்களுக்கு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் வந்து எடுத்துடலாம். கடைசியாக அடுத்ததாக வந்து என்ன இருக்குது? கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரீடிங் தான். ப்ரீடிங்கும் பயோடெக்னாலஜி சேர்த்து, ப்ரீடிங் அண்ட் பயோடெக் சேர்த்து. நீங்கள் வந்து ஜெனட்டிக்ஸ்லாம் அங்கே படிக்க தேவையில்லை, ப்ரீடிங் அண்ட் பயோடெக் மட்டும் படித்தா போதும். அடுத்ததாக சீட் டெக்னாலஜி மட்டும். எத்தனை கொஸ்டின்? அப்போ முக்கியமானதில் இது ஒன்று, இது ஒன்று, 2 மேலே கொடுத்துருக்கிறதுல இது 2 சேர்த்தா சாயில் சயின்ஸு 20 கேள்விகள் மேலே கேட்பாங்க. 20 கேள்விக்கு மேலே. அப்போ சாயில் சயின்ஸ் ஒரு 20 கேள்விக்கு மேலே வரும். அது முக்கியமான டாபிக். அடுத்து பாருங்கள், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிசஸ். அதாவது பெஸ்ட் டிசீஸ் ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ தான் வருது? 24 கொஸ்டின். ஆனால் இதில் என்டமாலஜி தான் அதிகமான கேள்வி கேட்பாங்க. ஒரு 14லேருந்து 15 கேள்வி எங்கே வரும்? என்டமாலஜி. மீதி தான் வந்து இதில் வரும். அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இந்த அடுத்த 2 டாபிக் 8, 9 என்னது? எக்கனாமிக்ஸ். எத்தனை கொஸ்டின்? 40 கொஸ்டின். எக்ஸ்டென்ஷன் எத்தனை? அப்போ நம்பர் 1 நீங்கள் படிக்கிறது எதை படிக்கணும்? எக்கனாமிக்ஸ். அடுத்தது எக்ஸ்டென்ஷன் கம்மியான டாப்பிக்காக இருக்கும், ஈஸியாக கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ப்ரீடிங், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் சாயில் சயின்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து சீட் ப்ரொடக்ஷன், அப்புறம் அக்ரானமி. அக்ரானமி முன்னாடி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அக்ரானமி தான். இந்த போர்ஷன் தான் அக்ரானமி இதில் வர்றது. நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடியது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கிறது எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்தது எக்ஸ்டென்ஷன், ப்ரீடிங், சீட் ப்ரொடக்ஷன், சாயில் சயின்ஸ், அதுக்கப்புறம் அக்ரானமி அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பார்ட் வந்து வச்சுக்கலாம். சிலபஸ் ஒரு டைம் பார்த்துங்க, கொஸ்டினும் பிரித்து கொடுத்துட்டாங்க. இது வந்து அக்ரி சிலபஸ். அடுத்தது ஹார்டிகல்ச்சர். ஹார்டியில் அப்படியே ஏகச்சோ வந்த மாதிரி தான் இருக்கும். பட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, வேறு ஏரியா மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது வந்து என்னது? ஃபண்டமெண்டல்ஸில் 5 கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஆனால் உங்கள் நோட்ஸில் யூனிட் 1, யூனிட் 2, அப்புறம் யூனிட் 4 இது 4 சேர்த்து தான் வந்து என்னது? ஃபண்டமெண்டல்ஸில் நோட்ஸை நம்ம கொடுப்போம். மொத்தம் 45 கொஸ்டின். யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருப்பாங்க. இது 15 கொஸ்டின் அவங்க சொல்லியிருந்தாலும் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டே ஒரு ஃபண்டமெண்டல்ஸில் தான் வரும். ப்ளஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப்பில் தான் சாயில் சயின்ஸ் வந்து வரும். இங்கே தான் ஒரு ஏரியாவில் சாயில் சயின்ஸ் பற்றி நம்ம தனியாக நடத்துகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து இது வரையிலும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சாயில் ரியாக்ஷன், ஆசிட், சலைன், அல்கலி சாயில், சாயில் ஃபெர்டிலிட்டி, எசென்சியல் எலிமெண்ட், ஃபங்க்ஷன்ஸ், மென்யூரு, ஃபெர்டிலைசர், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஹச்ஓவும் சாயில் சயின்ஸ் படிக்க வேண்டும். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எல்லாமே அதில் அடங்கும். இங்கே மட்டும் சிலபஸில் கொடுக்காம உங்கள் சிலபஸோட மேல்லையே ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்லேயே ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். இப்போ 2 இடத்துல வந்து என்ன ஆகுது? சாயில் சயின்ஸ் வந்து வரும். சாயில் சயின்ஸ் உங்களுக்கும் உண்டு, ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் காமனானது ஒன்று சாயில் சயின்ஸ். அப்புறம் இரிகேஷன். அடுத்தது வந்து என்னது? வீட் மேனேஜ்மெண்ட். ஹச்ஓக்கும் வரும், காமிக்கிறோம் பாருங்கள். பின்னாடி வந்து இரிகேஷன், வீட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். பார்த்தா தெரியும். இரிகேஷன் இது வரையிலும் எது வரையிலும் வரும்னா இது வரையிலும் இரிகேஷன் சாப்டர் தான். ஆனால் இது எல்லாமே நான் பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு நடத்திடுவேன். தனியாக நீங்கள் வந்து இரிகேஷன் அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. நான் நடத்தும் போதே வந்து உங்களுக்கு வந்து நடத்திடுவோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஹார்டிகல்ஸ் நடத்தும்போது நடத்திடுவோம். ஏஹெச்ஓ மட்டும் நீங்கள் தனியாக வந்து அக்ரியில் நடத்தும்போது நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி, இங்கேயும் அட்டன் பண்ணுவீங்க, 2 கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுவீங்க, 2 போர்ஷன், ரைட்டா? இது ஒரு போர்ஷனாக இரிகேஷன். வீட் மேனேஜ்மெண்ட் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரே லைனில் கொடுத்துருப்போம். என்னது? வீட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ இதெல்லாம் காமனாக வரக்கூடிய சாயில் சயின்ஸ். இது ஹச்ஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்டமாலஜியில் அட்டன் பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் நீங்கள் 90% எந்த டாபிக் தான் படிப்பீங்க? ஹார்டிகல்ச்சர். 10% தான் அக்ரியில், அதில் ஒரு டாபிக் சாயில் சயின்ஸ். இது மட்டும்தான், வேறு எதுவுமே நீங்கள் வந்து காமனாக அட்டன் பண்ண வரவே மாட்டீங்க. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடையாது, எக்கனாமிக்ஸ் கிடையாது, லைவ் ஸ்டாக் கிடையாது, எதுவுமே கிடையாது ஹச்ஓ எழுதுறவங்களுக்கு. சொல்கிறது புரியுதா? அதேமாரி ஏஓவுக்கும் என்ன கிடையாது? லைவ் ஸ்டாக்லாம் கிடையாது. சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு
கம்பைண்டாக இருக்கிறதுனால இது சொல்கிறேன். யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சிலபஸ். திரும்ப நான் சொல்கிறேன், உங்கள் சிலபஸ் என்னமோ அதில் அந்த லிமிட்டில் வந்து இருக்குது. அடுத்ததான் என்ன கொடுத்துருக்குது உங்களுக்கு, ஃப்ரூட்ஸ் மட்டுமே 30 கொஸ்டின். ரைட்டா? அடுத்து ஃப்ரூட்ஸில் இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அங்கே பாருங்கள், எப்பெல்லாம் சிலபஸ் இங்கே பண்ணிட்டோம். ஆலிவ், பீகான் நட், செஸ்நட், ஹேசல்நட், கிவி, இதெல்லாம் நீங்கள் காலையில் கேள்வி கூட போட்டுருக்க மாட்டீங்க. ரைட்டா? அதெல்லாம் வரும். அடுத்து வெஜிடபிள் கிராப் 30 கொஸ்டின். அப்போ பேசிக்ஸோட சேர்த்து ப்ராபகேஷன் 2வது யூனிட்டாக வரும் 5 கொஸ்டின். அப்போ பேசிக்ஸ் இது எல்லாமே பேசிக்ஸில் தான் வருதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 4 யூனிட் எங்கே தான் வருது, பேசிக்ஸில் தான் வருது. அப்போ அந்த பேசிக்ஸ் மட்டுமே ஐ திங்க் ஒரு 10லேருந்து 15 கிளாஸ் எடுப்பேன். அந்த பேசிக்ஸில் 60 கொஸ்டின் வரும் அப்படின்னா 60 தாண்டி 100 கொஸ்டின் அதிலே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஏன்னா அதிலே போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி நடத்திடுவேன். உங்கள் நோட்ஸ் கொடுக்கும்போது தெரியும். இப்போ இந்த பேசிக்ஸ் இருக்குல்ல, இங்கே ஈவன் தோ சிலபஸில் இதுதான் பேசிக்ஸ்னு அவங்க கொடுத்துருந்தாலும், ஃபண்டமெண்டல்ஸும் கொடுத்துருந்தாலும், பட் பிரின்சிபிள்ஸில் இந்த பாட்டும் வரும், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வரும், ப்ராபகேஷனுக்கு தனி டாப்பிக்கு. அடுத்து இந்த 4 டாபிக் சேர்த்து 60 கொஸ்டின். இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்படின்னா யூ மேட் ஏ ஃபவுண்டேஷன் அர்த்தம். இதை படிக்கலைன்னா என்ன பண்ணாலும் நீங்கள் செலெக்ஷன் ஆக மாட்டீங்க. ஸோ அதனால் நோட்ஸும் லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணோம், அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த முறை அப்டேட் பண்ணுறது தனியாக வேணால் நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுக்குறோம். அதுக்கடுத்து முக்கியமானதாக ஃப்ரூட்ஸு, அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ், அதுக்கடுத்தது ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங். அப்போ 90 கொஸ்டின் ஆயிடுச்சா? 90 + 60 எத்தனை கொஸ்டின் ஆயிடுச்சு? 150. 150 கொஸ்டின்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் ஆயில் சயின்ஸும் ஒரு பார்ட் உள்ளே வரும். ரைட்டா? 150 கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஸ்பைசஸ் பிளான்டேஷன் எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின். அடுத்து மெடிசனல் அரோமேட்டிக்ஸில் எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின் தான். அது சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும், கிராப்பை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். ரைட்டா? இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் 2 புக் வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு குரூப்பில் வந்திருக்கோம், அது உங்கள் ரெஃபரன்ஸுக்கு. அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நோட்ஸில் கொடுத்துருப்போம். அப்போ அதில் இல்லாததும் கொடுத்துருப்போம். பட் அதை நீங்கள் படிக்கணும், லைன் பை லைன் படிக்கணும். கிளாஸில் நான் நடத்தும் போது நடத்திடுவேன். அந்த புக்கை வரல ரெஃபரன்ஸுக்கு உங்கள் சிலபஸ்க்கு மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் சிலபஸ் என்ன வருதோ அதை மட்டும்தான் படிக்கணும். தேவையில்லாத கிராப்லாம் எதுவும் தொடக்கூட கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன். ரைட்டா? ஸோ அடுத்து அரோமேட்டிக்ஸ், கடைசியாக என்னது, போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அப்படியே பிரின்சிபிள்லேயே நடத்திடுவோம். பிரின்சிபிள்ஸ்னு ஒரு பார்ட் நடத்திருக்குது, அதுலேயும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி கொஞ்சம் வரும். அங்கேயே இந்த ஏரியாஸ் எல்லாம் நடத்திடுவோம். ரைட்டா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸ் முடிஞ்சுது அச்சோ. ஸோ அப்போ இதில் அதிக ஃபோக்கஸ் வந்து என்னது, ஃபண்டமெண்டல்ஸ். அடுத்தது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளாரிகல்ஸ், இதிலே முடிஞ்சு. அதுக்கு அடுத்தது தான் ஸ்பைசஸ், பிளான்டேஷன், மெடிசனல் அரோமேட்டிக்ஸ்லாம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 30 கொஸ்டின் ரெண்டும் எல்லாமே சேர்த்து ஏகச்சோ கொடுத்த மாதிரி தான் எல்லாம் சேர்த்து வந்து 30 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. எது அதிகமாக அதுக்கு அடுத்துக்கிறது மற்ற டாபிக் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி இதுதான் உங்களுடைய சிலபஸ். எல்லார் கையிலையும் சிலபஸ் வந்து இருக்கும். இப்போ அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பாட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்படி இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம், கிளாஸ் எடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சாயில் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம், இல்லை மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சாப்டர் 1 or 2 லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு 4-5 சாப்டர் சேர்ந்து கொஸ்டினாக கொடுத்துருந்தோம், பல்காக கொஸ்டின் கொடுத்துருந்தோம், 300 கொஸ்டின் அந்தமாரி வந்து டெஸ்ட் வச்சுருந்தோம். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸ் முடியுது, ஒரு சாப்டரில் அதை 2 சாப்டர் நடத்துகிறோம் அப்படின்னா, இந்த 2 சாப்டருக்கான டெஸ்ட் இந்த வாரம் முடித்தோம்னா நெக்ஸ்ட் வீக் உள்ளார நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த வாரம் நான் நடத்துகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் நான் கிளாஸ் வரதுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவாங்க. ப்ராபபிளி வந்து மேக்ஸிமம் 50 கொஸ்டின் இல்லைனா மினிமம் 25 கொஸ்டின் இப்படி வந்து இருக்கும். ரைட்டாக உங்கள் சிலபஸ் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்ட் வராது. இப்போ நான் சாயில் சயின்ஸ் காமன் எடுக்கிறேன்னா ஏஓவுக்கு 50 கொஸ்டின் கொடுப்பேன், ஏன்னா அது முக்கியமான ஏரியா வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு 25 கொஸ்டின், அதில் என்ன தேவையோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதினோம். டெஸ்ட் எழுதணும், இந்த ப்ராக்ரஸ் வந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யூ வில் கெட் புக்ஸ், அந்த சப்ஜெக்டோட புக் வந்து கையில் கொடுத்துருவாங்க. இந்த முறை லாஸ்ட் டைம்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டன் நிறைய எழுத விட்டோம், நிறைய டைம் ஆகுது, எங்களால் ஒரு போர்ஷன்ஸ் முடிக்க முடியல, எங்கேயும் எழுதிட்டே இருக்கிறது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம், இங்கேயும் டிஸ்பிளே ஆகும் உங்களுடைய கண்டென்ட்டை. எப்படி படிக்கணுங்கிற ஐடியா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆகுதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி முக்கியமான பாயிண்ட் அந்த நோட்ஸ்லேயே எழுதிக்கணும். நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்களோ அந்த நோட்ஸ்லேயே நீங்கள் எழுதிக்கங்க. இந்த போர்ஷனில் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் இப்போ நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த வாரம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிச்சிருக்கணும். அப்போ அந்த டெஸ்ட் கொஸ்டின் எல்லாம் கலெக்ட் பண்ணி
தனியாக ஒரு ஸ்பைரல் மாதிரி பின்னாடி போட்டு வச்சுக்கணும். அப்போ அந்த டெஸ்ட் கொஸ்டினில் 4 ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். நான் முடிஞ்சால் டைம் இருந்ததுன்னா அடுத்த வார கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் வந்து பார்த்துடலாம். இப்படி தான் இருக்கும். நடத்தி முடிச்ச உடனே உங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. சிலதுக்கு 2 சாப்டர் இருக்கும், சிலது பெரிய சாப்டராக இருக்கும், முக்கியமான சாப்டராக இருக்கும், அதுக்கு அந்த ஒரு டெஸ்ட்டாக கூட வைப்போம். இதே ஃப்ரூட் கிராப் அப்படின்னா ஒரு கிராப்புக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்கும், அது 2 கிராப் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பைண்டாக சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஒரு பேசிக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட், கம்பைண்டாக சேர்த்து ஒரு டெஸ்ட், ஒரு 200 கொஸ்டின். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இது கிளாஸில் எழுதுகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய டைம் லாஸ்ட் முறை டெஸ்ட் நாங்கள் வைக்காமல் போயிட்டோம். நடத்தி டைம் இருக்குன்னு நினச்சா அதுக்குள்ளார கால்ஃபர் வந்துருச்சு, எங்களால் அதிகமான கொஸ்டின் கொடுக்க முடியல. இந்த முறை அதை மாடிஃபை பண்ணி இந்த முறை இதை தான் பண்ண போகிறோம். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். கிளாஸ் முடிஞ்சோன்னா அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் அனுப்பிடுவோம். டெஸ்ட் எழுதுன உடனே பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப் 1 வீக் வரையிலும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் டிலீட் பண்ணிடுவோம். ஆஃப்லைனாக தான் உங்களுக்கு கெட் அண்ட் பிரிண்டட் மெட்டீரியல். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் பண்ண போகிறோம். இது வந்து அக்ரி மட்டும் கிடையாது. அக்ரி உங்கள் சப்ஜெக்ட் ஹார்டி ப்ளஸ் ஜிகே அதோட சேர்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி தான் வந்து இருக்கும். என்ன நடத்துகிறோமோ அதுக்கான கண்டென்ட்டுக்கான கொஸ்டின் கிடையாது. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கும். ரைட்டா? ஸோ அதனால் வாரம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டே இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, நீங்கள் எழுதலை அப்படின்னா திரும்ப கொஸ்டின் தரமாட்டோம். அன்னை டே யார் முன்னாடியே வந்து கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாங்கிறது வி ஹேவ் பிளான். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும். இதில் எங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க் கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன தான் நாங்கள் வந்து சொன்னாலோ மெட்டீரியல் கொடுத்தாலோ இந்த டெஸ்ட் வச்சாலும் நீங்கள் இன் அவுட், நீங்கள் பாஸ் ஆகிறத ஃபெயில் ஆகிறத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். உங்கள் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியருக்கு நீங்கள் தான் காரணம். ரைட்? ஸோ அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருக்காங்க, எங்கேயாவது நல்லா இந்த மாதிரி படிக்கணும் இருக்காங்கன்னா நீங்கள் டிசமினேட் பண்ணலாம். இங்கே இருக்குது, ஓகே கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, ஜாயின் பண்ண சொல்லுங்கள். லேட்டாக ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். லாஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் பேர் லேட்டாக ஜாயின் பண்ணாங்க. இப்போ இனிஷியலாக நம்ம இன்றைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லேட்டாக ஜாயின் பண்ண இதாக இருக்கும். இப்போ தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லுங்கள், இந்தமாரி கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஜாயின் பண்ணாங்கன்னா வி அஷ்யூர் தட் 95% அவங்க செலக்ட் ஆயிடுவாங்க, அந்த தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்க மட்டும். இல்லை அப்படி அவங்க எலிஜிபிலிட்டியே செலக்ட் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து கஷ்டமாக இருக்கும், மற்ற அந்த போஸ்ட் வந்து இதாக இருக்கும் மாரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ. இப்போ என்ன நாங்கள் வந்து பண்ண போகிறது, இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கா? ஏஏஓ ஏஹெச்ஓ ஹெச்ஓவில் இருக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஜட்ஜஸ் பண்ணுறது எக்ஸாம் எப்போனா இருக்கட்டும். உங்கள் வேலை என்னது, ஃபஸ்ட் டைம் முடிச்சு வந்துடுறீங்க, படித்து முடிச்சிருங்க. எனி எக்ஸாம் இட் வில் பி யூஸ்ஃபுல். சொல்ல புரியுதுங்களா? நான் வந்து யூஜி அக்ரி எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்தேன். எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சு திரும்பி ஏஓ வேலைக்கு தான் வந்தேன். அப்போ அந்த ஹார்டிகல்ச்சர் வேஸ்ட்டாக போயிருமோ நினைக்கும் போது இங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஹார்டிகல்ச்சர் உதவுச்சு. ஆல்மோஸ்ட் இது வரையில் வந்து பார்த்தீங்கன்னா 200-300 ஹெச்ஓ ஏடிகே ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் இப்போ இல்லைனாலும் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக வச்சுக்காங்க. ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கேட்கலாம். ரைட்டாக? ஏதாவதுனா இன்ஸ்டியூட் மொபைலுக்கு வந்து அனுப்பலாம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து வி வில் ட்ரை டு கைட் யூ இன் ப்ராப்பர் வே. இங்கே வந்து மற்ற இது மாதிரி வந்து ஏமாத்திர எந்த இருக்காது. நீ படித்தா பாஸ் ஆகலாம். அதர் தேன் தட் நத்திங். இஃப் யூ ரீட் வெல் யூ வில் கிளியர். ஒவ்வொரு கொஷின் அப்புறம் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்குள்ளார உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஹெச்ஓனா ஹெச்ஓக்கான பேப்பர்ஸ் எல்லாமே, அதோட ஏஹெச்ஓ பேப்பர்ஸையும் கொடுப்போம். ஏன்னா ஏஹெச்ஓவில் ஹார்டிகல்ச்சர் வருது இல்லை, அப்போ ஏஹெச்ஓவில் இருக்கிறவங்க ஹார்டிகல்ச்சர் பேப்பரையும் பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? ஹெச்ஓக்கு நடந்த எக்ஸாம் நடந்திருக்கும் ஹார்டிகல்ச்சர், அதை வந்து ஹெச்ஓ மட்டும் தான் படிக்கணும் கிடையாது, யாரும் தான் படிக்கணும், ஏஹெச்ஓ. ஏன்னா உங்கள் ஹார்டிகல்ச்சர் போர்ஷன் இருக்கா இல்லையா, உங்கள் சிலபஸில் வர கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும். அந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம், ட்ரையல் லிங்காக கொடுத்துருவோம். தட் வில் பி அவைலபிள் இன் 1 வீக் இவ்வளோ கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்பைரலாக வச்சுக்கணும். அதேமாதிரி ஏஓக்கான கொஸ்டின்ஸ், ஏஏஓக்கான கொஸ்டின்ஸ், இதையெல்லாம் லிங்க்கில் அக்ரி ஹார்டிகல்ச்சர் பார்ட் கொடுத்துருவோம். அது உங்கள் கையில் எப்போ இருக்கணும், சிலபஸ் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும், நோட்ஸும் உங்கள் கையில். இந்த நோட்ஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி உங்கள் நோட்ஸ் கொடுத்துருவோம். புட்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாயில் சயின்ஸ் வந்து இந்த பிரேக்கில் வந்து கொடுத்துருவாங்க நோட்ஸ். ஸோ இது எல்லாம் உங்கள் கையில் இருக்கும். இட்ஸ் அப் டு யூ டு ரீட். நீங்கள் அதுக்கடுத்து ஃபர்தராக வந்து ரீட் பண்ணணும். ஸோ மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லலாம், சிலபஸ், அதோட நான் வைக்கிற டெஸ்ட். இது 4 தான், 4 ரூல். மெட்டீரியல், சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதை பேஸ் பண்ணி தான் நீ படிக்கணும். பழைய கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, லாஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கடைசியானது இன்ஸ்டியூட் டெஸ்ட். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் டைம் ஒரு டெஸ்ட்டு
ஃபஸ்ட்டு வரிசையாக ஒரு 6-7 கேள்வி டெஸ்ட் மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்குறேன் ஏகச்சோக்கு. அப்படியே கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே கொஸ்டினாக வருது. ஜிம்னிமா அப்படின்னு ஒரு மெடிசனல் பிளான்ட்டு, அது என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கிளைம்பர், அப்படியே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் புதுசாக ரெடி பண்ண கொஸ்டின்ஸ். என்னென்ன கொஸ்டின்லாம் நாங்கள் ரெடி பண்ணோமோ எக்ஸாக்டாக அப்படியே வந்தது. எந்தெந்த கொஸ்டின்ஸ் இது கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லி மாடல் கொஸ்டின் ரெடி பண்ணது எல்லாம் கொஸ்டினாக வந்து இருந்தது. அந்த கொஸ்டினும் பார்க்கலாம், நம்ம மெட்டீரியலையும் பார்க்கலாம். மெட்டீரியல் அந்த கொஸ்டின் இருக்குதா இல்லையானு பார்ப்போம். அப்படிலாம் வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். பிரேக் எடுத்துங்க. டைம் என்ன? 11. ஸோ 15 மினிட்ஸ் வந்து பிரேக், ½ அன் ஹவர் வந்து பிரேக்கு. 11:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 12:30 மேபி 1 வரையும் ஒரு 1.5 மணி நேரம் சாயில் சயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன். இன்றைக்கி நாளைக்கு சாயில் சயின்ஸ் இருக்கும். எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மதியம் வந்து ஹார்டிகல்ச்சர் இருக்கும். மதியம் வந்து ஹார்டிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் கிளாஸ் எடுக்குது ஹார்டிகல்ச்சரோட மேஜர் போர்ஷன். பேசிக்ஸ், ப்ராபகேஷன், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி சம் எக்ஸ்டெண்ட் ஃப்ளாரிகல்ச்சர், ஃப்ளவர் கிராப்ஸ் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். சப்போஸ் சம் அதர் ஃபேக்கல்ட்டி வந்தாங்கன்னா மீதி கம்மியாகிற கொஸ்டின்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க. அக்ரியில் வந்து சாயில் சயின்ஸ், என்டமாலஜி, ப்ரீடிங், பயோடெக்னாலஜி நான் எடுப்பேன். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி நான் எடுப்பேன். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி போர்ஷன்ஸ் வந்து நான் எடுப்பேன். மீதிக்கிற போர்ஷன் அவர் எடுப்பார். நானும் அவரும் 2 ஃபேக்கல்ட்டி தான் மேக்ஸிமம் நம்ம எடுப்போம் அக்ரி போர்ஷன்ஸில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் காலேஜில் படிக்கிறது இங்கே படிக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும். ரைட்டா? ஸோ பிரேக் முடிஞ்சு வந்து நம்ம பார்க்கலாம்.